Okay. Fine. So, good evening students. Yes, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ் வந்தவங்க குயிக்காக ரிப்ளை பண்ணுங்கடா. அப்போ தான் கேன் அண்டர்ஸ்டாண்ட் யாரெல்லாம் வந்திருக்கீங்க. இன்றைக்கி என்ன செஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து குயிக்காக ரிப்ளை பண்ணுங்கள். லெட் மீ சி யாரெல்லாம் வந்திருக்கீங்கிறது. ஃபாஸ்ட் இது வந்தவங்களோட அட்டண்டன்ஸ் போடுங்க. குயிக்காக ஒரு அட்டண்டன்ஸ் போடுங்க பார்ப்போம். எஸ் வணக்கம். I can see many viewers but no one is texting. Quickly comment பண்ணுங்க. யாரெல்லாம் வந்திருக்கீங்க சின்ன ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் ஓகே எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது. ஃபாஸ்ட் and we'll start in a minute. Let me wait for a few more people. Few of my students are about to come, so we'll wait for them. எல்லோரும் சாப்பிட்டாச்சா? டீ சாப்பிட்டீங்களா? டீ காஃபி சாப்பிட்ற டைம் தானே இப்போது? இல்லை சார் நாங்கள்லாம் சின்ன பசங்க டீ காஃபியில் சாப்பிட மாட்டோம். பூஸ்ட், ஹார்லிக்ஸ், யூஆர் லைக் தேட். ஓகே, ஸோ ஒரு வித்தியாசமான செஷனில் வந்திருக்கோம். ஆல்ரெடி அதுக்கான ஒரு ஐடியாவில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். கரெக்டாக இல்லையா? நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிட்டம் நடந்துட்டுருக்கு. சில டெஸ்ட்ரிக்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு, சில டெஸ்ட்ரிக்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மிட்டமோட பயாலஜி கொஸ்டின் பேப்பர், இந்த வருஷம் பயாலஜி கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண போகிறோன்னு வந்திருக்கோம். கரெக்டாக இல்லையா? Correct? Yes, so that is the session today. Okay, so before entering into the session, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கொடுத்துடலாம். சரியா? பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு? ஓகே, ஸோ நமக்கு வந்து 27th GAB நடக்குதுடா, கிரேட் இந்தியன் பேட்டில். அதுக்கான ஒரு சீரீஸ் ரன் பண்ணி போர்ஷன்ஸை முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா மாக் டெஸ்ட்டு அண்ட் ஆல்சோ வி ஆர் பிளான் ஃபார் மெனி மேப் செஷன்ஸ், கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு 27th எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கே நடக்குதுன்னா சென்னை, கோயம்புத்தூர், ட்ரிச்சி, திருநெல்வேலி நடக்குதுடா 27th. இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். Okay, free of course register பண்ணுங்க. And those who have scored the top marks will be given prize worth 20,000. ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. உங்களை நீங்களே எஸ்டிமேட் பண்ணுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இது. ஸோ நீங்கள் போய் உங்களுக்கு என்ன திரும்ப எழுதுங்க. எனிபடி கேன் பார்ட்டிசிபேட். ஓகே, 11, 12 அண்ட் ஆல்சோ ரிப்பீட்டர்ஸ் எனிபடி கேன் பார்ட்டிசிபேட். தே கேன் கோ, தே கேன் ரைட், தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு ஸ்டஃப்ங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் ஆன் 27 July from 2 to 5 PM. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் அதை தாண்டி எக்ஸ்க்ளூசிவாக இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குது? உங்களுக்காக Xylem டீச்சர்ஸ் வராங்க. எதுக்கு? ஒரு செஷன் பிளான் பண்ணிக்காங்க. ஓகே, ஒரு வெபினார் செஷன் மாதிரி, ஒரு செமினார் மாதிரி தான். ஸோ என்னன்னா ஒரு கரியர் கைடன்ஸ் செமினார், ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் பிளான் பண்ணியிருக்காங்கடா. அது சென்னையில் மட்டும்தான் நடக்குது. அண்ட் இட் இஸ் ஹேப்பனிங் ஆன் 27th, ஸ்டார்ட்ஸ் at 10 AM. ஸோ அதுக்குமே எங்களுக்கு நமக்கு QR கோட் இருக்குது. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ அதுவுமே நீங்கள் மறக்காமல் அட்டென்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா ஒரு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கரியர் கைடன்ஸ் மாதிரி. ஸோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஸோ அதை வந்து பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகும். சரியாடா? இப்போது நம்ம இவ்வளோ நேரமாக நம்ம வெயிட் பண்ணிக்கிற செஷனுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஐ வில் ஹேவ் டு டெல் அபவுட் த டாப்பர்ஸ். பிகாஸ் அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம அப்படி விட முடியாது அவங்களுக்கு. கரெக்டாக? ஸோ தே ஹவ் கிவன் ஆல் தியர் ஹார்ட் ஒர்க்ஸ் அண்ட் தேர் ஹியர். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ராங். ஓகே, ஸோ நவ் வில் கெட் இன் டு சாப்டர் வைஸ் ஆன்சர்ஸ். ஓகே ஃபைன். NRB கபடி. ஹலோ உங்களை நான் NRBன்னு கூப்பிட்றேன். ஓகே, ஹலோ NRB, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த செஷனுக்கு எக்ஸ்க்ளூசிவ் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ which district question paper? Okay, so Bharat, tell me you're from which district. Let me see if I'm able to get that question paper or not. Okay, so guys, in the question paper session garadu romba, as he said, it is a very simple idea. It's nothing but நம்ம வந்து இப்போ பாருங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் செங்கல்பட்டு, விருதுநகர், அந்த மாதிரி சென்னை டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்குமான்னு கேட்டால் ரொம்ப கம்மி. ஓகே, இப்போ கோயம்புத்தூர் 20th ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வேரி ஆகும். ஸோ அதுக்காக அந்த டிஸ்ட்ரிக்ஸில் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இங்கே எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு சிமிலாரிட்டி அரௌண்ட் 60 to 70% கேட்டுருவாங்க.
சரி, அது வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிஷியலான திங், கரெக்டாக? ஸோ அது மாதிரி கொஸ்டின் பேப்பர் சீரிஸ் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு 60-70% கேட்டுருவாங்க. ஏன்னா எல்லாமே நமக்கு ஒரு தெரியும், ஒரு லூப்பில் தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த செஷன் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம தான் பண்ணுறோம். ஸோ வி ஆர் டேக்கிங் த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸ், தோஸ் ஹூ ஹவ் கம்ப்ளீட்டட் த மிட்டம். அதாவது மிட்டம் முடிச்சிட்டாங்க. ஓகே, நாங்கள் வந்து திருடியெல்லாம் பண்ணல, ஆல்ரெடி மிட்டம் முடிஞ்ச டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸை வி ஆர் டிஸ்கஸிங். Tanjavur, okay, Tanjavur district. Okay, so when is your biology exam, Bharat? Is it over or you're going to have? When is it? So give me an idea. Bharat, சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நிலவரம் எப்படின்னு சொல்லுங்க பாப்போம். Vibe with Igish, if I'm pronouncing it right. If not, tell me. Okay, Igish. Sir, இப்போ தான் மிட்டம்க்கு ஆல் சப்ஜெக்ட் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மிட்டம் கிராக் பண்ண முடியுமா? ஓகே, எனக்கு ஒரே ஒரு டேட்டா கொடுங்க, உங்கள் எக்ஸாம் எப்போ மட்டும் சொல்லுங்கள். ஓகே, Igish, tell me when is the exam starting. Okay, then I'll tell. ஓவர் எஸ்டே, பரத் ஓவர் எஸ்டே. ஓகே, பரத் எக்ஸாம் முடிஞ்சா எப்படி பண்ணீங்க? பயாலஜி எப்படி பண்ணீங்க? ஈஸியாக இருந்துச்சா? பயாலஜி ஈஸியாக இருந்துச்சா? ஸோ அந்த பேப்பரில் இப்போ நம்ம ஒரு பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எந்த அளவுக்கு சிமிலர் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, கிளியர்? சரி, இப்போ நம்ம டாபிக்குள்ளே என்டர் ஆகிடலாமா? ஸோ நாங்கள் வந்து பயாலஜி பேப்பரை பாட்னி தனியாக, ஜாலஜி தனியாக கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து வந்திருக்கோம். சரியா? ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைன். வைப் திகிஷ், கம்மிங் டியூஸ்டே. ஸோ கம்மிங் டியூஸ்டே இஸ் யுவர் எக்ஸாம். ஓகே, ஃபைன். இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, மிட்டம் கிராக் பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக முடியும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இனி வர அந்த ஃபியூ டேஸை வெறித்தனமாக படிங்க. ஓகே, ஜஸ்ட் ஹாவ் அன் ஐடியா, உங்களுக்கு என்ன டாபிக், கான்செப்ட் வைஸ் எல்லாம் கிளியராக தம்பி? உனக்கு கான்செப்ட் வைஸ் எல்லாமே கிளியரா? எல்லாம் டவுட்ஸ் எதாவது இருக்கா? கான்செப்ட் வைஸ் எதாவது டவுட்ஸ் எதாவது இருக்கா? ஸோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அந்த கான்செப்ட் வைஸ் டவுட்டை ஃபஸ்ட்டு படித்து முடிங்க. ஓகே, அதுக்கு மேக்ஸிமம் டைம் கொடுத்து படிங்க. ஏன்னா தப்பில்லை, பிகாஸ் ஆல்ரெடி கான்செப்ட் தெரிஞ்ச உங்களுக்கு அந்த கான்செப்ட் ரிவிஷன் பண்ணால் போதும். தெரியவே தெரியாது சார் சுத்தமான, ஸ்டார்ட் வித் தட். ஃபைன். அண்ட் அதுலேயுமே நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணி, உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு பயாலஜி கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு ஃபிசிக்ஸ் இருக்கும், சில பேருக்கு மேக்ஸ், சில பேருக்கு கெமிஸ்ட்ரி. அப்போ அதில் உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்கோ அந்த டாப்பிக்கை நீங்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அது ஸ்டார்ட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்ரெடி படித்ததை வந்து யூ கேன் டூ இட். ஓகே, ஸோ நீங்கள் அந்த கொடுத்த கமெண்ட்டில் ஆல் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா நீங்கள் தொடவே இல்லை நடத்தமா, இல்லை நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் ஆனால் இப்போ ஃபஸ்ட்லேருந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி சொல்ல வரீங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்துக்கோங்க, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா ரிவிஷன் இப்போ பண்ணாதீங்க. எது தெரியாதோ அதை ஃபஸ்ட்டு படிங்க. அதை படித்து முடித்த உடனே, அது ரொம்ப சீக்கிரம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படித்து முடிங்க. முடிச்சக்கப்புறம் நேராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆல்ரெடி படித்து ரிவிஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஏன்னா லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ தான் பண்ண முடியும். ஆனால் இந்த தப்பு நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃபஸ்ட் மிட்டம்க்குலாம் எப்படி தெரியுமா, ஆக்சுவலி 1 வீக் பேக்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா படித்து முடிச்சு ரிவிஷனும் முடிச்சு அந்த எக்ஸாம் வர டைமில் நம்ம ஒரு ரிவிஷன் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம் பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் நம்ம சீரீஸோட பிளான் பண்ணி அப்படியே வாங்க. நாங்கள் டெய்லி ஈவினிங் ப்ராப்பர் 6க்கு லைவ் வந்துடுவோம். ஸோ இந்த லைவ் அப்படியே ஃபாலோ பண்ணி பிடிச்சி வந்துட்டிங்கன்னா அந்த சிலபஸையும் கவர் பண்ணிடலாம், அந்த டெஸ்ட் போர்ஷன்ஸ்க்கு எல்லாமே கவர் பண்ணி. அண்ட் வி ஆர் பிளானிங் மெனி திங்ஸ். ஓகே, தட் ஐ டெல் யூ நவ். ஐ கான்ட் ரிவீல் ஆல் தோஸ் திங்ஸ். வில் பி டூயிங் 1 by 1. ஸோ அந்த சீரீஸை பிடிச்சி வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இகேஷ் தைரியமாக பண்ணுங்கள், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஈஸியாக பண்ணிடலாம். டோன்ட் நாட் வரி. ஓகே, ஃபைன். சரி, ஸோ செஷனில் போயிடலாமா? ஓகே, வெரி குட். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் நான் காட்டுறேன். இது நீங்கள் எங்கே இந்த கொஸ்டின் பேப்பர் யாராவது எழுதிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ அதனால் நமக்கு ஒரு ரிவிஷன் செஷன் மாதிரி பண்ணிடலாம், இல்லை ஒரு ஆன்சர் டிஸ்கஷன் மாதிரி பண்ணிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேப்பர். ஸோ இந்த பேப்பர் யாரெல்லாம் எழுதியிருக்கீங்க? சரி, நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன்டா. ஓகே, ஃபஸ்ட்டு 1 marks வச்சுருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் ஆல் 1 marks, 5 1 marks இருக்குது. அது போக நமக்கு 2 marks செஷன்ஸ் இருக்குது. 2 marks நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 2 marks யாராவது எழுதிருக்கீங்களா? இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா டப்புன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் சார், இந்த கொஸ்டின் எழுதியிருக்கேங்க பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் ஜஸ்ட் குயிக்காக பாருங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எழுதிருக்கீங்களான்னு. ஓகே, பாட்னி ஒரு காட்டிகிட்ருக்கேன். அண்ட் இது ஆன்சர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா, ஓகே 3 marksக்குள்ளே போயிடலாம். 3 marks கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதுவுமே 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் யாராவது எழுதியிருக்கீங்களா? இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? எக்ஸாம் வரப்போகிறவங்க இந்த கொஸ்டினில் கண்டிப்பாக படிக்கணும்.
கண்டிப்பாக இதில் ஏதாவது கொஞ்சம் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு செட்டு. ஆர் இந்த டாபிக்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு செட் யாராவது எழுதியிருக்கீங்களா? அண்ட் 5 marks இது கேட்டிருக்காங்க. ஸோ பரத், டெல் மீ, ஹேவ் யூ ரிட்டன் திஸ்? அண்ட் இது வந்து ஜுவாலஜி பேப்பரா? ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 by 1 பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம பார்த்துடலாமா? ஸோ பாட்னி ஃபஸ்ட்டு முடிச்சிடலாமா குயிக்காக? சார் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் நான் என்ன பண்ணணும், எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு 3 marks முடிச்சிடலாம்டா, தென் வில் கோ ஃபார் அதர் திங்ஸ். ஓகே, நான் எப்படி எழுதணும், என்ன பண்ணணும், அண்ட் எந்த டாபிக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிற ஒரு ரஃப் ஐடியா இந்த பேப்பரில் கிடச்சிரும். ஸோ இது வந்து ஒரே டிஸ்ட்ரிக்ட் ஒரு பேப்பர் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட் பேப்பர்ஸ் இருக்குது, எல்லாமே நாங்கள் வந்து 1 by 1 we are going to do it. ஸோ இது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த எக்ஸாம் டைம் வரும்போது ஒரு கலெக்டிவ் லூப் கிடைக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யாருக்கு இருக்கும்னா, எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் பாருங்கள், எக்ஸாம் முடித்தவங்களுக்கு இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு ஐடியா கிடச்சிது ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது குவார்ட்டர்லிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு திங் நம்ம என்ன பண்ணுவோம், குவார்ட்டர்லி டைமில் ஃபஸ்ட்டு மிட்டமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வாங்கி ரிவிஷன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ கொஸ்டின் பேப்பர்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. என்ன கிடைக்குன்னா ப்ரீவியஸ் இயர் கிடைக்கும், டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்டோட 20-25 பேப்பர் கிடைக்க கஷ்டம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போயே பார்த்து வச்சோன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ யூ கேன் விசிட் திஸ் செஷன் எனி டைம், இட் இஸ் ரெக்கார்டட், ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஓகே, ஸோ அதனால் அதுவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு செட்டு பசங்க யாருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, இன்னி தான் எக்ஸாம் எழுத போகிறேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஏன்னா ப்ரைம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் பேப்பர் கிரியேட் பண்ணி டிஸ்ட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் கொஸ்டின் பேப்பர் முடிஞ்ச டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம எடுத்து அதை வந்து பப்ளிசைஸாக பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, இங்கே டாப்பிக்லேருந்து கேட்பாங்க, இதுலேருந்து கேட்பாங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணி எடுத்துடலாம். சரியா? ஸோ பார்த்துருவோமா? ஓகே, ஸோ டாபிக்ஸ் பாருங்கள். கொஸ்டின்ஸ் பார்த்தா எல்லாம் ஓடிடக்கூடாது. ஸோ கொஸ்டின்ஸ் கிடச்சிருச்சு, ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். நோ, நாட் லைக் தட். யூ வில் ஆல்சோ ஹேவ் டு நோ ஹவு டு ரைட் இட். ஓகே, எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படி கீவேர்ட்ஸ் போடலாங்கிறது ஆல்சோ வி வில் டூ இட் ஹியர். ஃபைன், இஸ் இட் கிளியர்? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் த மெண்டல் சக்ஸஸ் இன் இஸ் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்? இருங்க ஒரே நிமிஷம், நம்ம ஃபஸ்ட்டு 2 marks முடிச்சு தென் வில் கோ ஃபார் இட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட் ஆர் மல்டிபிள் அலில்ஸ்? மல்டிபிள் அலில்ஸை எப்படி டிஃபைன் பண்ணலாம் 2 mark கேட்குறேன். 2 mark அதுக்கான எழுதினா மட்டுமே போதும். நீங்கள் சும்மா கதையே எழுதணும், கேரக்டரெல்லாம் எழுதணும் அவசியம் இல்லை. அந்த கேரக்டரில் ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுங்க. 2 marks அஷ்யூர் பண்ணி வாங்கிடணும். சும்மா நீங்கள் ஒரு லைன் எழுதி 2 marks கேட்கக்கூடாது. 2 marksக்கான பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். 5 mark உட்காந்து எழுதணும் அவசியம் இல்லை. தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். வில் டூ இட் நவ். See here, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிபிள் எல்லாம் டிஃபைன் பண்ணணும். நமக்கு ஈஸியாக தெரியும், ஒரு 3க்கு மேலே இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் ஆர் அலில்ஸ் ஒரே ஜீனில் இருக்குது. அதாவது நமக்கு ஜீன் என்னன்னு தெரியும், லோக்கஸ் என்னன்னு தெரியும். ஒன்றும் இல்லைடா, ஜீன் இருக்கக்கூடிய அந்த இடம் பேர் தான் லோக்கஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஜென்ரலி 2 அலில் இருக்கும். அந்த 2க்கு பதிலாக 3 இருக்குன்னு என்ன சொல்லுவோம், மல்டிபிள் அலில்ஸ்னு சொல்லுவோம். 3 or more என்ன சொல்லுவோம், மல்டிபிள் அலில்ஸ். ஸோ மல்டிபிள் அலில் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிடணும். ஸோ அப்படி அதுக்கு ஒரு half mark கொடுத்துருவாங்கன்னு வைப்போம். ஓகே, half 1 mark கிடச்சிரும். ஸோ அதை நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ப்ரைமரி பாயிண்ட் சொல்லணும். இந்த மல்டிபிள் அலிலிசம்னால ஒரு மல்டிபிள் என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ், இஃப் எனி அப்படிதான் இருக்குன்னா சொல்லணும். இல்லை அதோட ஒரு மேஜர் ஃபீச்சர் பற்றி சொல்லணும். இப்போ ஃபார்ஸே சும்மா நீங்கள் வந்து இப்போ பயாலஜி படிக்கிறீங்க, இப்போ உடனே என்ன சொல்லுவீங்க, பயாலஜி படிக்கிறீங்க எந்த கிளாஸ்ன்னு கேட்பாங்க, எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரைம் பாயிண்ட்ஸை எடுக்கிற மாதிரி மல்டிபிளில் டிஃபைன் பண்ணிவிட்டு அதோட கேரக்டர்ஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், ஆல்வேஸ் ஆக்குபை சேம் லோக்கஸ், நோ கிராசிங் ஓவர். இது ஒரு ப்ரைமரியான பாயிண்ட். எதனால்? ஏன்னா இது ஒரே லோக்கஸில் இருக்கும். ஓகே, இங்கே ஒரு லோக்கஸில் இருக்குன்னா இது எல்லாமே பக்கத்தில் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் என்ன நடக்காது, கிராசிங் ஓவர் நடக்காது. ஸோ அதனால் ஈஸியாக அது ஒரு ப்ரைமரி பாயிண்ட். இது எல்லாமே நம்ம டிப்ஸ் பண்ணி ஞாபகம். 2 அலில் இருக்குது, ஒரே லோக்கஸில் 3 அலில் ஃபார்ம்ஸ் மேலே இருக்குது. அப்போ அது மல்டிபிள் அலில். அப்போ பக்கத்தில் இருக்குன்னு என்ன நடக்காது, கிராசிங்கும் நடக்காது. 2வது பாயிண்ட் அப்படியே அந்த பாயிண்ட்டை பிடிச்சி எழுதிடலாம். நம்ம தனியாக அதை யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பாயிண்ட் அப்படியே பிடிச்சி செகண்ட் பாயிண்ட் எழுதிடலாம். ஓகே, ஸோ இது இப்படி பண்ணுறனால என்ன ஆகும் சார், ஒன்றும் ஆகாது, சேம் ட்ரேட் தான் இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஏன்னா இந்த இடத்துல கிராசிங் ஓவரே நடக்கலை, அது எல்லாமே சேம் லோக்கஸில் இருக்குது. அப்போ ஒரே ட்ரைட்டை தான் என்ன பண்ணும், அது கண்ட்ரோல் பண்ணும். தனியாக ஒரு ட்ரைட்டை கொண்டு வராது. கிராசிங் ஓவர் காம்பினேஷன், ரீகாம்பினேஷன் எதுவுமே நடக்காது. ஸோ அது வந்து ஒரே ட்ரைட்டை ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ அதோட சப் பாயிண்ட் அது ரிலேட் பண்ணிடலாம். அடுத்து ஓகே, அப்போ இதில் வந்து என்ன ஃபார்மில் இருக்கும், இந்த வைல்டு டைப்பு மியூட்டன் டைப்புன்னு வந்துச்சுன்னா அது என்ன ஃபார்மில் இருக்குங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை போட்டிங்கன்னா 2 மார்க்கு கண்ணமுடி போட்டுருவாங்க. நீங்கள் இது வரைக்கும் எழுதினாலே மோஸ்ட்டாக 1.5 கொடுத்துருவாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் அந்த 2 மார்க் போட்டே ஆகணும். சில ஸ்கூலில் போட மாட்டாங்க. சில டீச்சர்ஸ் பண்ணுவாங்க 1.5 போதுன்னு போட்டுருவாங்க, சில பேர் 2 போட்டுருவாங்க. ஆனால் நம்ம அது கன்ஃபார்மாக வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் வேலை முடிச்சு.
ஓகே, நம்ம என்ன சும்மா பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன். வைல்ட் டைப் டாமினண்ட்டாக இருக்கும்னு தெரியும், அதனால போட்டுருவீங்க. ஆனால் இதில் மியூட்டன்ட் எப்படி இருக்கும், டாமினண்ட்டாகவும் இருக்கலாம், இன்டர்மீடியட்டும் காட்டலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு மியூட்டன்ட்டு கிராஸ் பண்ணால் மியூட்டன்ட் பற்றி நமக்கு தெரியும், கொஞ்சம் ஆப்வியஸாக காட்டுறாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி எழுதினா கன்ஃபார்ம் 2 மார்க்ஸ் கிடைக்கும். இந்த கீ பாயிண்ட்ஸ் எழுதினீங்கன்னா டைம் கன்செப்ஷனும் கம்மியாக இருக்கும், நிறைய பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிடலாம். நீங்கள் ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மல்டிபிள் அனலிசம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் அப்படி எழுதிட்டே இருக்க வேண்டியதாக மார்க் கிடச்சிடும். பட் டைம் கன்செப்ஷன் அகைன் ப்ராப்ளம். ஓகே, ஏன்னா டைம் கன்சியூமிங்கிறது ஒரு ப்ரைமரியான விஷயம். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூ ஹேவ் டு கோ ஃபார் கொஸ்டின்ஸ். காட் இட். இப்போ பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக கேட்டுருங்க பாருங்கள். ட்ரா டயக்ராம் ஆஃப் ஹெமி அனட்ரோபஸ் ஓவியல் வித் இன் எக்ஸாம்பிள், அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணும், இந்த டயக்ராம் போட்டிங்கன்னா வேலை முடிச்சு. அண்ட் டயக்ராமில் இது ரொம்ப முக்கியமான விஷயம், பார்ட்ஸ். ஸோ நமக்கு எல்லாமே தெரியும், அனாட்ரோஃபஸ், ஹெமி அனாட்ரோஃபஸ், ஆர்த்தோட்ரோஃபஸ். அப்போ ஹெமினா ஓகே பாதி 90க்கு பாதி இருக்கும். அப்போ இந்த டயக்ராம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு மைக்ரோபைலர். இது ப்ரைமரி பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்கடா, ப்ரைமரி பார்ட்ஸ் ரொம்ப முக்கியம்டா. இந்த ஓப்பனிங் ஒரு ஓப்பனிங் முக்கியம். அப்போ இதுக்கு ஆப்போசிட் ஓப்பனிங் இன்னொன்று முக்கியம். உள்ளே யார் இருக்கா, எம்ப்ரியோசாக்கு. அண்டு இது நியூ செல்லஸ், இன்டர்கியூமிஸ் கவரிங். இது எல்லாமே பேசிக்காக எழுதிடுவீங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஆன்டிபோடல் செல்ஸு அண்ட் போலார் நியூக்ளியை அண்ட் இருக்கக்கூடிய சினர்ஜிட்ஸ், எக், அதெல்லாம் மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ப்ரைமரியாக கேட்குற அந்த ஷேப்பை பேஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின். அதனால் இந்த பாயிண்ட்ஸ் வந்து கீ பாயிண்ட்ஸ் சொன்னாலே போதும், நமக்கு ஈஸியாக எழுதலாம். அண்ட் ஃபியூனிக்கல் மென்ஷன் பண்ணும், பிகாஸ் இட்ஸ் ஸ்டாக். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணும், இதெல்லாம் டப்புன்னு மறந்து முடிச்சிடணும். ஸோ மறந்து முடிச்சு என்ன ஆகும், யூ வில் கெட் 2 மார்க்ஸ். Got it? And next one, give the names of scientists who rediscovered Mendelism. Okay. யார் இந்த மெண்டலிசமை பற்றி யார் ரீடிஸ்கவர் பண்ணா சார், என்ன சொல்கிறீங்க? கொஸ்டின் புரிஞ்சு உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, மெண்டல் வந்து ஹீ இஸ் அ கை, நோ, ஹீ ஹாஸ் கிவன் மெனி கான்செப்ட்ஸ். அவர் இந்த கான்செப்ட்ஸ் கொடுக்குற டைமில் நிறைய இடத்துல அது சர்க்குலேட் ஆகலை, நிறைய பேருக்கு தெரிய வரல. மேபி பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் கிரேட் கான்வர்சேஷன்ஸ். இப்போ இருக்கிற மாதிரி அப்படி இல்லை. இப்போ அமெரிக்காவில் என்ன நடக்குதோ நம்ம உடனே போட்டுருவோம், என்ன இஷ்யூன்னு போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் கரெக்டாக. அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு குரோனிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி இருக்குங்கிறத அது போட்ட அடுத்த செகண்ட் நம்ம என்னாச்சு, நமக்கு ஈஸியாக அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம எலாபரேட் பண்ணியாச்சு பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் அந்த டைமில் இல்லை. ஸோ அவரோட ஒர்க் அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகலை. அப்போ அதுக்குள்ளே இருந்து அப்படியே முங்கி போச்சுன்னு வச்சுவோம், அந்த மண்ணுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. ஆனால் இந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, சில சயின்டிஸ்ட்டு அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை திருப்பி பண்ணுறாங்க. அப்போது மெண்டலுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அது இவங்களுக்கும் கிடைக்கிறாங்க. ஸோ இன்டேரக்டாக என்ன பண்ணியிருக்காங்க, மெண்டல் ஒர்க்கை திருப்பியும் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, ரீடிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை ப்ரைமரியாக மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் எழுதிடலாம். ஒரே இயர் முக்கியம் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் பேர் முக்கியம், அவ்வளோதான். இதை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஈஸியாக 2 மார்க்ஸ் கிடச்சிடும். ஓகே, ஸோ இதுவுமே முக்கியமான கான்செப்ட். அப்போது மெண்டலிசம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறது வாய்ப்புகள் ஜாஸ்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, வாட் இஸ் ஸ்டோமியம்? ஸோ இது எல்லாமே ஈஸி தான். ஸோ இந்த ஸ்டோமியம் கொஸ்டின் நீங்கள் எப்படி எழுதலாம்னா, என்னை கேட்டால் ஒரு டயக்ராமும் போடணும், நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் எழுதணும், அப்போ தான் 2 மார்க் கிடைக்கும். ஓகே, ஃபார் சே ஸ்டோமியம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் நீங்கள் என்ன வரையணும்னா, ஃபஸ்ட்டு இந்த பேசிக் டயக்ராம் வரைஞ்சிருங்க. ஓகே, யூ கேன் see மை பிளாக் கலர் கோயிங்னோ. இந்த பேசிக் டயக்ராம் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு ஸ்டோமியம் பார்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். இதுதான் ஸ்டோமியம். ஸோ ஸ்டோமியம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதாவது அந்த லேயர்ஸ்லே கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கக்கூடியது. விச் மீன்ஸ் அந்த ஸ்டோமியம் உடையணும். இந்த ஸ்டோமியம் ஸ்பேஸ் தெரியுதா, இந்த ஸ்பேஸ் உடஞ்சாதான் போலன் கிரெயின் உள்ளேருந்து வெளியே வரும். அதை டிஹைசன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அதுதான் ப்ரைமரியான பாயிண்ட்டு. அப்போ ஸ்டோமியம்னா என்ன, அது ஒரு பார்ட். அந்த பார்ட் எப்படி இருக்கும், திக்கனிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் உடையணும். அது உடஞ்சாதான் போலன் கிரெயின் வெளியே வரும். போலன் கிரெயின் வெளியே வந்தால் தான் அடுத்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்போ அதை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுற மாதிரி எழுதிடணும். அப்போ ரீஜன் வித்தவுட் திக்கனிங் பிட்வீன் ஸ்பொராஞ்சியம் எழுதிட்டீங்களா? அப்புறம் அடுத்து என்ன போடுவீங்க, இட் ஹெல்ப்ஸ் இன் டிஹைசன்ஸ். ஆனால் இது ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் இருக்குது. ஸ்டோமியம் மட்டும் பண்ணாதடா, ஸ்டோமியம் கூட எண்டோதீசியம்னு ஒரு லேயர் இருக்குது. அது நமக்கு ஆல்ரெடி தெரியும் கரெக்டாக. எண்டோதீசியம்னு ஒரு லேயர் இருக்கா இல்லையா? இங்கே பாருங்கள், டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க, எண்டோதீசியம்னு ஒரு லேயர் இருக்குது. கேன் யூ see this? இந்த எண்டோதீசியம் லேயரும் ஸ்டோமியமும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, டிஹைசன்ஸுங்கிற கான்செப்டை பண்ணுவாங்க. அப்போ அதை வச்சு ஈஸியான ரிலேட் பண்ணி இந்த டயக்ராம் போட்டிங்கன்னா வேலை முடிச்சு. மற்ற பாஷையில் அவசியமே இல்லை. ஓகே, டோ நாட் வேஸ்ட் டைம் இன் unnecessary diagrams. Just make a diagram, mention what is the diagram, mark the stomium part, and அது என்ன பண்ணுங்கிறது 2 பாயிண்ட்ல எழுதுங்க. ஸ்டோமியம் என்ன எழுதுங்க, வேலை முடிஞ்சு 2 மார்க்ஸ் வந்துடும். ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம். ஸோ டயக்ராம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறது அடிச்சிக்க முடியாது. ஸோ நீங்கள் டயக்ராம்ஸ் படித்தாலே கண்டிப்பாக என்ன பண்ணலாம், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ஏதாவது ஒன்று ஆர் ஏதாவது 3ல கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அது வந்து ஒரு ஐடியா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. சரி, அது ரொம்பவே முக்கியம். ஓகே, ஃபைன்.
அண்ட் அடுத்து டிஃப்ரென்ஷியேட் கண்டினியூஸ் வேரியேஷன் வித் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின் இது எல்லாமே. ஸோ பார்த்துருவோமா? பாருங்கள், கண்டினியூஸு டிஸ்கண்டினியூஸுக்கு பிரிக்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நான் வந்து ப்ரைமரி பாயிண்ட்ஸில் எடுத்து வந்திருக்கேன்டா. இவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதணும் அவசியம் இல்லை. இது மொத்தம் ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். ஓகே, 3 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். தட் இஸ் சஃபிஷியன்ட். யூ டோன்ட் ஹேவ் டு ரைட் என்டையர் ஸ்டோரி. நான் வந்து ஒரு அதிகபட்ச எக்ஸ்ப்ளனேஷனுக்காக ஒரு 5 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். சரி, நத்திங் எல்ஸ். ஸோ கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸோட ப்ரைமரி பாயிண்ட்ஸ். கண்டினியூஸ் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஹியூமன் ஹைட்னு ஒரு எக்ஸாம்பிள். இங்கே வந்து ஒரு பி பிளான்ட்டோட ஹைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஏபிஏ பிளட் குரூப்பிங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுட்டு அங்கிருந்து ஸ்டோரியை ஃப்ரேம் பண்ணுங்கள். இப்போ ஹியூமன் ஹைட் எடுக்கிறாங்க, அது கண்டினியூஸ் வேரியேஷன் சொல்கிறாங்க. அப்போ என்னெல்லாம் இருக்கும்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், இட் இஸ் காஸ்ட் பை ஜீன்ஸ் ப்ளஸ் என்வாயன்மெண்ட். சார் ஜீன்ஸ் ஓகே, ஏன்னா ஹைட்டுக்கு ஒரு ஜீன் ரெஸ்பான்சிபிள். அப்போ அதனால் ஜீன் இன்ஃப்ளூயன்ஸில் அந்த ஹைட் வருது. ஓகே, ஜீன் ரெஸ்பான்சிபிள். என்வாயன்மெண்ட் எப்படி சார் ரெஸ்பான்சிபிள்? எப்படின்னா, நீ என்னதான் ஹைட் ஆகணும்னாலோ, என்னதான் நீ ஹைட் ஆகாமல் இருந்தாலும், நீ சாப்பிட்ற நியூட்ரிஷன் முக்கியம். அப்போ நியூட்ரிஷனில் என்னவா ஆக்ட் ஆகுது? என்வைன்மெண்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த என்வைன்மெண்ட் சேஞ்சஸ் மூலமாக உன்னோட ஃபேக்டர் பாதிக்கப்படும். நல்லா சாப்பிட்றன்னா உனக்கு ஹைட்டு தரக்கூடிய ஜீன் ஹைட்டு தரும். உனக்கு ஹைட்டு தரக்கூடிய ஜீன் இருந்தாலும் நீ சாப்பிட்லன்னா கண்டிப்பாக வராது. ஸோ நியூட்ரிஷன் ஆல்சோ மேட்டர்ஸ் சார். அப்போ அதை வந்து பயணப்பட எக்ஸாம்பிள் எடுத்துக்கும். அப்போ அதுக்கப்புறம் ஆப்போசிட் இங்கே வந்துடும். அவ்வளோதான். இட் இஸ் கண்ட்ரோல் பை 1 or 2 மேஜர் ஜீன்ஸ் ஒன்லி. ஏன்னா நீ இப்போ பாரு, ஏபிஓ பிளட் குரூப் எடுத்துக்கோ, பி பிளான் எடுத்துக்கோ, நீ என்னதான் போட்டாலும் பிளட்டு ரெட் கலரில் 3 டைப்பில் தான் இருக்கும். அதுக்கு மேலே போகாது. நீ சாப்பிடாதனால பிளட் வந்து பிளாக் ஆகோ ப்ளூ ஆகோ மாறாது. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்சிங் த நியூட்ரிஷன். ஓகே, இது இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிளட் இருக்கா, இந்த பிளட் டைப் இருக்குடா. நமக்கு பிளட் டைப்பில் ஏபிஓ. சப்பாத்தி சாப்பிட்றவங்களாம் ஏ, சோறு சாப்பிட்றவங்களாம் பி. அண்ட் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டிஷ்? எனி ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன மேகியில் பிடிக்குமா? மேகி நூடுல்ஸில் பிடிக்குமா? ஸோ அதுக்கெல்லாம் ஓ. ஸோ அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இஸ் நாட் கோயிங் டு எஃபெக்ட். நீ என்னதான் சாப்பிட்டாலும், நீ என்னதான் சாப்பிடாமல் இருந்தாலும் உனக்கு ஏபிஓ தான் வரப்போகுது. ஓகே, தட் இஸ் த திங். நான் ஃபுட்டை வச்சு ஏன் சொன்னேன்னா, பிகாஸ் ஜஸ்ட் நோ வி டிஸ்கஸ் ஃபுட் வித் ஹியூமன் ஹைட். ஸோ ஐ கம்பேர் சேம் திங். நீ எதனால் கம்பேர் பண்ண? பிளட் கூட பிளட் கிரியேட்டடாக கம்பேர் பண்ண, அப்பவுமே உனக்கு இதுதான் ஆன்சர் வரும். பிகாஸ் தட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இஸ் நாட் கோயிங் டு ஹேவ் அன் எஃபெக்ட் ஆன் இட். ஓகே, தட் இஸ் அ கிளியர் கட் பாயிண்ட் ஹியர். புரிஞ்சுதா? அடுத்து ஷோஸ் கிராஜுவல் சேஞ்ச், நோ கிளியர் பிரேக்ஸ். கரெக்டாக. கிராஜுவல்னு என்ன அர்த்தம்? அப்படியே பொறுமையாக போன அர்த்தம். எடுத்தோன்னே ஒன்று மேலே ஒன்று கீழே இல்லை. இட் வில் கோ லைக் ஸ்லோலி அப்படியே ஏறும்னு அர்த்தம். அப்படின்னா இப்போ அதுவே நீங்கள் ஹைட்டை எடுத்துக்கோங்க. ஒருத்தர் வந்து குட்டியாக இருக்கான், ஒருத்தர் ஹைட்டாக இருக்கான். அப்போ குட்டிக்கும் ஹைட் நிறைய ஹைட்ஸ் இருக்குது. இப்போ ஆவரேஜ் இந்தியன் மேனோட ஹைட் வந்து 5.7னா 5.9ல இருக்காங்க, 6லேயும் இருக்காங்க, 5.4லேயும் இருக்காங்க, 5.5லேயும் இருக்காங்க. அப்போ இந்த கிராஜுவல் ரைஸ் இருக்குது. அப்போ 5.4, 5.5, 5.6, 5.7 அப்படியே ஏறி போகும். ஸோ கிராஜுவேட் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. டிஸ்கன்யூஸ் எப்படி? ஒன்று எப்படி சொல்கிறது, எதர் தேட் ஆர் திஸ்ங்கிற மாதிரி. ஒன்று டால் இல்லை டாஃப். பி பிளான்ட் இருக்கா, ஒன்று டால் இல்லை டாஃப். தேர் இஸ் நத்திங் லைக் இன்டர்மீடியட் வேரியன்ட். அதை என்ன சொல்கிறாங்க, அந்த கேரக்டர் டிஃப்ரென்சஸை பாயிண்ட்டை பிடிச்சிடும். அந்த எக்ஸாம்பிளை வச்சு மட்டும் நான் ஃப்ரேம் பண்ணிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிளை மட்டும் வைங்க, அதை அப்படியே பிடிச்சதுன்னு ஈஸியாக எழுதிடலாம். சரியா? அடுத்து பாருங்கள், கண்ட்ரோல்டு பை பாலிஜீன்ஸ். கண்டிப்பாக மெனி ஜீன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். இங்கே அப்படி இல்லை, 1 or 2 மேஜர் ஜீன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். ஆல்சோ கால்ட் குவான்டிடேட்டிவ். இங்கே வந்து குவாலிட்டேட்டிவ். குவான்டிடேட்டிவ் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, என்னால் அந்த வேல்யூ வந்து மெஷர் பண்ண முடியும். அந்த வேல்யூ என்னால் என்ன பண்ண முடியும்? மெஷர் பண்ண முடியும். ஃபார் சே, அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல. இப்போ ஹைட்டே எடுத்துக்கோ, அதே ஹைட்டே எடுத்துக்கோ. இப்போ ஹைட்டில் வந்து நான் வந்து ஒரு 5'9" இருப்பேன், 5'8", 5'9" இருப்பேன். என் கோலிக்கு வந்து 5'7" இருப்பார். அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு வந்து 5'10" இருப்பார், இன்னொரு 5'12" இருப்பான். அப்படி இருக்கும்போது என்ன மெஷர் பண்ண முடியும்? ஓகே, ஹீஸ் ஹேவிங் 5'7", ஹீஸ் 5'9", ஹீஸ் 5'10", ஹீஸ் 5'12" என்னால் மெஷர் பண்ண முடியுது. கரெக்டாக அந்த குவான்டிடேட்டிவோட வேல்யூவை என்னால் கண்டினியூஸாக கொடுக்க முடியும். குவாலிட்டேட்டிவ் அப்படி இல்லை. நீ உனக்கும் ஏபிஓ தான். அந்த ஏபிஓ வந்து உனக்கு இவ்வளோ ஏ இருக்குது, இவ்வளோ பி இருக்குது, உனக்கு ஏ மட்டும் இருக்குது, பி மட்டும் அப்படி சொல்ல முடியும் நம்மளால். ஏன்னா அது வந்து குவான்டிடேட்டிவில் வராது, குவாலிட்டேட்டிவில் வரும். குவாலிட்டினா என்ன? டைப்பு பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன டைப்பு பேஸ் பண்ணி எவ்வளோ, அந்த கான்செப்ட் அதில் வராது. ஓகே, பிளட்டில் இருக்கக்கூடிய பிளட் குரூப்பை பற்றி பேசிட்டு எக்ஸாம்பிள். அப்போ ஏபிஓ எடுத்திங்கன்னா அந்த ஏங்கிறது ஒரு டைப், பிங்கிறது ஒரு டைப். அது வந்து குவாலிட்டேட்டிவ் மெஷர். ஏ எவ்வளோ இருக்குது, பி எவ்வளோ இருக்குங்கிற குவான்டிட்டிவ் மெஷர் இதில் போகாது, டிஸ்கண்டினியூஸில் போகாது. ஸோ அது ஒரு ஈஸியான பாயிண்ட். ஸோ அப்படியே பிடிச்சி வந்துடணும். அடுத்து அவ்வளோதான். எக்ஸாம்பிள்ஸ் ஹியூமன் ஹைட் அண்ட் யூ ஹேவ் திஸ் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ இதில் ஏதாவது ப்ரைமரி 3 பாயிண்ட்ஸ் எது ரிலேட் பண்ணி படிக்கணும், டப்புன்னு படித்து எக்ஸாம்பிள் எழுதிருங்க. ஈஸியாக 2 marks கிடச்சிரும். காட் இட்? ஃபைன். ஸோ நவ் வி ஹவ் சீன் தட். ஓகே, ஸோ இனி அடுத்து 3 marks போயிடலாம்டா. ஸோ வாட் ஆர் த ரீசன் ஃபார் மெண்டல் சக்ஸஸ் இன் திஸ் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்? மெண்டல் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பாருங்கள், இது வந்து டெக்னிக்கலாக கொஞ்சம் கம்மி தான். ஓகே, ஏன்னா ப்ராப்பர் அப்படி டீப் கான்செப்டில் உள்ள வரல. மெண்டல் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் எதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மிட் டேர்மில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மிட் டேர்ம் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களை எவாலுவேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் இருக்கும்.
ஏன்னா அந்த மிட் டேர்மை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஹாஃப் இயர்லி கேட்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்களா இல்லையாங்கிற கன்ஃபர்மேஷனுக்கு மிட் டேர்மில் இந்த கான்செப்ட் கொஞ்சம் எடுத்து போட்டுருவானுங்க. அப்போ அந்த கண்டினியூட்டி மெயின்டைன் ஆகும்போது மிட் டேர்மில் நல்லா படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த மிட் டேர்மில் நம்ம என்ன எழுதுகிறோம் எப்படி படிக்கிறோங்கிற ஐடியா ரொம்பவே முக்கியம். மிட் டேர்ம் எக்ஸாமை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா அந்த எக்ஸாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா மிட் டேர்ம் தானே அப்படி விடவே கூடாது. ஏன்னா இட் இஸ் ஆல் கண்டினியூட். ஓகே, தட் இஸ் ஆல் தே செட் பேப்பர்ஸ் அண்ட் ஆல் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அந்த கண்டினியூட்டி இருக்கும், அந்த ரிலேஷன் இருக்கும், அந்த மேஜர் கான்செப்ட்ஸ் தான் மிட் டேர்மில் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அடுத்து ஹாஃப் இயர்லி வரும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ரிலேட் பண்ணி படிக்கணும். அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் வைஸ் ரொம்ப டீப் கான்செப்ட்டில் போகுது, ரொம்ப ஈஸி தான். அவர் என்ன கேட்குறாரு, இந்த பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட் எதனால சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னு கேட்குறாங்க. அவர் பண்ண அந்த பைசம் செட்டைவம் பி பிளானோட எக்ஸ்பெரிமெண்ட் எதனால சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா அது சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம டீகோட் பண்ணிடலாம், நமக்கே தெரிஞ்சிடும் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது. பாருங்கள், ஃபஸ்ட்டு மேத் அண்ட் ஸ்டாட் யூஸ் பண்ணுறது. பயாலஜினாலே நமக்கு மேத் ஆகாது கரெக்டாக. நிறைய பேர் மேக்ஸ் இருக்கான்னு சொல்லி பயாலஜி சேர்ந்தவங்க இருக்கனால அந்த கூட்டம் தான். சின்ன வயசில் நமக்கு வந்து பயாலஜியில் மேக்ஸே வராதுன்னு சேர்ந்த கூட்டம் நாங்களாம். அண்ட் அப்படி தான் புரிஞ்சிச்சு மேக்ஸ் இல்லாமல் பயாலஜி இல்லை, பயாலஜி இல்லாமல் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வென் ஃபார் மை யூஜி மாஸ்டர்ஸ் அண்ட் ஆல் அண்ட் மை ஹையர் டிகிரிஸ்லாம் போகும்போது மேத் அப்ளை பண்ணி தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பயாலஜி படிச்சிருக்கோம். ஏன்னா மேத் இல்லாமல் கஷ்டம், மேத்லாம் படிக்க முடியாது, மேத் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த மேத்தை வந்து அவர் அப்போவே பண்ணிட்டார். மென்னில் என்ன பண்ணுறாரு, அப்போவே அவர் அந்த மேக்ஸை உள்ளே கொண்டு வந்து அதை வந்து டிஃபைன் பண்ணுறாரு. எல்லாத்துக்குமே அந்த கேல்குலேஷனை புரிய வைக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து டிஃபைன் பண்ணுறாரு. ஸோ அதுவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹிட்டு. ஏன்னா மேக்ஸில் வந்து நீ ப்ரூஃப் கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த தியரி தப்பாகாது கரெக்டாக. ஹென்ஸ் ப்ரூவ்ட் எல்ஹெச்எஸ் ஆர்எஸ் படிக்கிற மாதிரி அந்த இவருக்கு கண்டுபிடிச்ச அந்த தியரியில் மேக்ஸு ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதை ப்ரூவ் பண்ணும்போது அந்த தியரி தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஐடியாவை அவர் அப்போவே கொண்டு வந்தார். ஸோ அதுவுமே ஒரு ஹிட்டான ஒரு பிளான். அடுத்து அப்ரைட் ப்ராபபிலிட்டிஸ் தட் கம்ஸ் அண்டர் தட் கெப்ட் அக்யூரேட் குவான்டிடேட்டிவ் ரெக்கார்ட்ஸ். அண்ட் அவர் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணார்னா ஒரு லார்ஜ் மாடலில் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இதை மென்ஷன் யூஸ்டு லார்ஜ் ஏன் பண்ணார்னா ஒரு பெரிய புல் எடுத்தார். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கடா, இப்போது நீங்கள் வந்து சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது சில பேர்கிட்ட பண்ணும்போது ஒரு ஒப்பீனியன் வரும், பல பேர்கிட்ட பண்ணும்போது பல ஒப்பீனியன் வரும். சில பேரோட ஒப்பீனியனில் உங்களோட நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆன்சர் வந்து இப்போ 5 பேர்கிட்ட கேட்குறீங்க, 5 பேரில் 3 பேர் ஃபேவரபுளாக சொல்கிறாங்க, 2 பேர் ஃபேவரபுள் இல்லாமல் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த 3 பேர் எடுப்பீங்க. இதை நீங்கள் 50 பேர்கிட்ட கேட்குறீங்க. அப்போ இந்த ரேஷியோ போடும்போது இப்போது 30 பேர் உங்களுக்கு ஃபேவரபுள் சொல்கிறாங்க, 20 பேர் கம்மியாக சொல்கிறாங்க. அப்போ அந்த ரேஷியோ மாறுதா? அப்போது ஜாஸ்தி ஆக 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 அவரோட ஆன்சர், அவரோட ரிசல்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ எவ்வளோ விவரமாக பண்ணியிருக்காரு. அவர் சின்னதிலே முடிச்சிருக்கலாம். அப்படி முடிக்கும்போது மேபி அது அவர் என்ன தெரியுமா தோணியிருக்கும், அவருக்கு சின்னதில் பண்ணிட்டேன், இதில் இதே மாதிரி இன்னொன்று பண்ணியிருந்தால் அவுட் ஆகிருப்பேன், ஒரு ரிசல்ட் வராமல் போயிருக்கும்போது வந்திருக்கும் அவருக்கு. ஸோ வாட் இட் இன் லார்ஜ் ஸ்கேல். அப்போ லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது அதுக்கான டேட்டாஸ் எல்லாமே அழகாக நோட் பண்ணி ஹஸ் கெப்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் அவர் என்ன பண்ணார், கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸை யூஸ் பண்ணார். கான்ட்ராஸ்டிங்னு என்ன அர்த்தம், டாலு, அது கான்ட்ராஸ்ட் டாஃப், எல்லோ க்ரீன் ஒயிட்டு. இப்போ இந்த மாதிரி கலர்ஸு கேரக்டர்ஸு ட்ரைட்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணுறாரு, பிரிக்கிறாரு. ஈஸியாக பிரித்து அதை வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அதுவுமே முக்கியமான பாயிண்ட். அண்ட் பியூர் ப்ரீடிங் லைன்ஸை யூஸ் பண்ணுறாரு. அதாவது அந்த பிளான்ட்டு செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது அந்த பேரண்ட்டோட அதே ஃபீனோடைப் வந்து ப்ராஜெனிக் வரும். அப்படி வருதுன்னா என்ன சொல்கிறாங்க, பியூர் ப்ரீடிங் லைன்ஸ் சொல்கிறாங்க. கலப்படம் இல்லாதது. கலப்படம் இருந்துச்சுன்னா ரிசல்ட் மாறும். மேபி அவன் F1 ஜென்ரேஷனுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுப்பான், அடுத்த டைம் கிராஸ் பண்ணும்போது வேறு ரிசல்ட்டை கொடுத்துருவான். அப்போ இவங்க என்ன பண்ணுறாரு, இவர் நான் ஒரே டைமு எப்பவுமே கொடுக்குற ரிசல்ட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அதாவது அந்த ஆம்பியன்ஸவே ஃபுல்லாக ஆப்டிமைஸ் பண்ணுறாரு. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே அவர் ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் ஃபேராக வச்சுக்கிறாரு. உனக்கு 2 சேர்னா உனக்கும் 2 சேர் தான், உனக்கு ஏசி இருக்குன்னா உனக்கும் ஏசி இருக்குது, உனக்கு ஒரு புக்குனா உனக்கு ஒரு புக், இந்த மாதிரி ஃபேரான கண்டிஷன் கொடுத்து ரிசல்ட் எடுக்கிறாரு. அப்போ அது என்ன சொல்கிறாரு, பியூர் ப்ரீடிங் லைன்ஸை யூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக 3 மார்க்ஸ் அடிச்சிடலாம். 3 மார்க்ஸ் 3 பாயிண்ட்ஸுங்கிறது தேவையில்லடா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக 4 to 5 பாயிண்ட்ஸ் எழுதி ஆகணும். Because I said, there is nothing like deep concept here. So it is like more of understanding. அப்போ you'll have to add more points. 3 + 2 ஒரு 5 points add பண்ணும். சரியா, புரிஞ்சுதா? அடுத்து ரைட் த ஜீன் மேப்பிங் யூசஸ். அப்போ ஜீன் மேப்பிங்னா என்ன, ஜீன் மேப்பிங் யூசஸ் நீங்கள் ஈஸியாக டிஃபைன் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஜீன் மேப்பிங் யூசஸ்ன்னு கேட்டிருக்காங்கடா. அப்போ ஜீன் மேப்பிங் வந்து என்ன, நம்ம வந்து ஈஸியாக ஒரு ஜீன் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதா ஜீன் மேப்பிங். அதை டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த யூசஸில் ஒரு 4 பாயிண்ட் அடிச்சு விடுங்க, வேலை முடிச்சு. என்ன பாயிண்ட் வரும், டிட்டர்மைன் ஜீன். நமக்கு ஈஸியாக தெரியும் ஒரு ஜீன் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதுன்னா அப்போ அந்த ஜீனோட ஃபங்க்ஷன் நம்ம ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஒரு லோக்கை எவ்வளோ லோக்கை இருக்குது, எவ்வளோ ஜீன் ப்ரெசென்ட் ஆயிருக்குங்கிற அந்த ஜீனோட ஆர்டரையும் கண்டுபிடிக்கலாம்.
ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த ஜீன் மேப்பிங்கிற டெக்னிக் மூலமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை ஒன்று சொல்கிறாரு, ஐடென்டிஃபை ஜீன் லோக்கஸ் ஆல்ரெடி தட் இஸ் அ ப்ரைமரி திங். நோ, நீ ஜீன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது என்ன சொல்கிறாங்க? ஐடென்டிஃபைங் த ஜீன் லோக்கஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ கிளியர், மேக்கிங் சென்ஸ்? ஓகே கைஸ், நான் உங்கள் கமெண்ட்ஸ் இப்போ தான்டா பார்க்குறேன். ஓகே, சாரி கைஸ், ஐ மிஸ்ட் இட். ஐயோ, it got stuck. All questions easy, but botany 5 marks. Clistogamous class not studied, please teach it. Okay da, we'll do it. Medium sir, confirm sir. Okay sir. Bharat, slightly similar. Bharat. I'm really sorry guys, நான் கமெண்ட்ஸ் எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சு இந்த இடத்துல. நான் இப்போ ஸ்க்ரால் பண்ணும்போது தெரியுது. ஓகே, ஐம் ரியலி சாரி. நவ் ஐல் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ பரத்கிட்ட நான் என்ன கேட்டிருந்தேன்னா, பரத் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. ஸோ பரத்கிட்ட இந்த பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு சிமிலராக கேட்க சொன்னேன். எனக்கு ரிப்ளை வரல, என்னடா ரிப்ளை பண்ண மாட்டேங்கன்னு பார்த்தேன். இப்போ தான் புரியுது, ரிப்ளை எனக்கு ஸ்டக் ஆயிருந்திருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸ்டக் ஆயிருந்துக்கு மீன்ஸ் வாட் ஹேப்பன்னா, நான் ஸ்க்ரால் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, இப்போ தான் எனக்கு எல்லாம் தெரியுது. ஓகே, நத்திங், நோ ப்ராப்ளம். ஆல் கொஸ்டின்ஸ் ஈஸி, பட் பாட்னி 5. ஓகே. அப்போ சிமிலர் பேப்பர். ஓகே, ஸோ எதை சொல்ல வரேன், இப்போ எக்ஸாம் எழுத போக ஞாபகம் வச்சுக்கோங்களா, சிமிலர் பேப்பராக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணால் கிராக் பண்ணிடலாம். குக் வித் அபிலக்ஷ்மி. ஹாய் சார், நான் 11th ஸ்டாண்டர்ட், இன்றைக்கி நாளைக்கு பயாலஜி எக்ஸாம் இருக்குது சார், இன்னும் ஸ்டார்ட் பண்ணல சார், ப்ளீஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்கள் சார். 11th ஸ்டாண்டர்ட், எனக்கு நாளைக்கு பயாலஜி எக்ஸாம் இருக்குது சார், இன்னும் ஸ்டார்ட் நாளைக்கு தான் பயாலஜி எக்ஸாம். அப்பா, எவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு? Vaishnavi, good evening. Hello Vaishnavi, good evening Vaishnavi. Sorry for the late reply. Good evening. 5 mark இப்போ முடிச்சிடலாம்டா. ஓகே, 5 mark எப்போன்னு கேட்டிருக்கீங்க, இப்போவே முடிச்சிடலாம் 5 mark, நோ ப்ராப்ளம். Bharat, set tomorrow chemistry exam, so I want to prepare for it. I'll watch the recorded session. Addicted to your battery lectures. அது என்ன battery lectures? You meant biology lectures? ஓகே, ஃபைன். அதை கிளாரிஃபை பண்ணுங்கள். ஓகே, இந்த செஷன் கண்டிப்பாக ரெக்கார்டர் பார்ப்பீங்களே. பேட்டரி லெக்சர்ஸ் எனக்கு தெரியணும். யூ ஹேவ் டு டெல் மீ வாட் இஸ் பேட்டரி லெக்சர்ஸ். ஓகே, நாளைக்கு தான் உங்களுக்கு பயாலஜி எக்ஸாம். ஸோ ரம்யா, யூஆர் தேர்? சாரி ரம்யா, ஐ குடன்ட் டெக்ஸ்ட் யூடா, ஐ குடன்ட் ரிப்ளை ஃபார் திஸ். ஹாய் நிக்கிலன். ஹலோ நிக்கிலன். யா நிக்கிலன், ஐ எம் டன். காஃபி டீ சாப்பிடலாம். மை ஃப்ரெண்ட் நேம் தருண் சார். தருண் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? ஓகே, ஹலோ தருண். தருண் இஸ் நாட் ஹியர். யூ வாண்ட் மீ டு கிவ் ஹிம் அ ஹாய்? ஹாய் அட்மின் அண்ணா, யுவர் நேம் ப்ளீஸ் சொல்லுங்கள், இன் ஹைலி கான்ஃபிடென்ஷியல். ஓகே, ஸோ கைஸ், எல்லாம் ஓடிட்டிங்களாடா? இருக்கீங்களா? யாரெல்லாம் இருக்கீங்க? இப்போ குயிக்காக கமெண்ட் பண்ணுங்கள். இனியெல்லாம் கமெண்ட் கரெக்டாக வந்துடும். ஓகே, யாரெல்லாம் இருக்கீங்க? இருக்கவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். ஓகே, குட். I know many people have preparations. Do not worry. Those who are having preparations, you can take your time. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வேறு ப்ரிப்பேர் பண்ணணும் சார், நாளைக்கு வேறு எக்ஸாம்லாம் அது போய் படிங்க. பிகாஸ் அதுவும் முக்கியம் இல்லை. இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ரெக்கார்டட் செஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதுவும் கவலைப்பட வேண்டாம். ஓகே, குட். ஓகே, ஸோ நம்ம ஜீன் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிடலாம் ஜீன் மேப்பிங் மூலமாக. ஜீன் மேப்பிங் என்ன அர்த்தம்? நான் ஜீனை மேப் பண்ண போகிறேன், எங்கெங்கே இருக்குன்னு. அப்போ அந்த மேப் பண்ணுற மூலமாக எனக்கு என்ன பண்ண, ஜீன் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, கம்மியாக இருக்குது, அப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ப்ரெடிஸ் அவுட்கம் க்ராசஸ் என்னெல்லாம் வரலாம், அது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ ரிவீல் ஜெனட்டிக் காம்ப்ளெக்சிட்டி. ஓரளவுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது, இல்லை ரொம்ப நார்மலான ஒரு ஆர்கனிசமோட ஜெனட்டிக் மேப்பிங் தான் இருக்குது. அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும், நம்ம ஈஸியாக அதோட மேப்பிங் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். So that is also one identification. So இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஈஸியாக 3 marks வாங்கிடலாம். இதெல்லாம் ஈஸி தான். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக எழுதணும். இதெல்லாம் கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்ட். போன கொஸ்டின் நம்ம பார்த்தது அது டீப் கான்செப்ட் ரொம்ப கம்மி. இது ப்ராப்பர் கான்செப்ட். ஸோ யூ ஹேவ் டு மென்ஷன் ஆல் த பாயிண்ட்ஸ். தட் வில் கிவ் யூ குட் மார்க்ஸ். கிளியர்? ஸோ இதுக்குமே நமக்கு 3 marks வந்துடும். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், வாட் இஸ் எண்டோத்தீலியம்? இது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த கொஸ்டின். வாட் இஸ் எண்டோத்தீலியம் கேட்டிருக்காங்க. எண்டோத்தீலியம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். இதுவுமே ஒரு டீப் இன் கான்செப்ட். இந்த கொஸ்டின் நீங்கள் எழுதணும்னா நீங்கள் கண்டிப்பாக புக்கு லைன் பை லைன் ரீட் பண்ணியிருக்கணும். கிளாஸஸ் கவனிக்கும்போது வியூடா மென்ஷன். ஸோ அந்த எண்டோத்தீலியம் வேர்டு அப்படி தான் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் தனியாக அப்படி தான் கஷ்டம். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எண்டோத்தீலியம். இங்கே பாருங்கள், இந்த ஒவ்யூல் ஸ்ட்ரக்சரில் இன்டெக்யூமெண்ட் பார்த்தீங்களா? இந்த இன்டெக்யூமெண்ட் என்ன ஆகும்னா, சில டிஷ்யூவில் ஃபார்ஸே இன் யூனிடெக்மிக் 10 units, அதாவது ஒரு டெக்மெண்ட் இருக்கக்கூடிய இன்டெக்யூமெண்ட் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரில் அது ஒரு நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் கோயிங் டு பிகம் நியூட்ரிட்டிவ். அப்படின்னா என்ன சார்? அதாவது அந்த இன்டெக்யூமெண்ட் அங்கே இருக்கிறா போலன் டியூப் வழியாக நமக்கு தேவையானது உள்ளே வருது. ஓகே, ஸோ அப்படியே வரும்போது என்ன ஆகுனா, இந்த நியூட்ரிஷன் வழியாக அது அப்படியே உள்ளே எடுத்துக்கும். தட் இஸ் ஒன் ஹெல்ப்ஃபுல் திங் அபவுட் எண்டோத்தீலியம். இந்த பாயிண்ட்டை மட்டும் போடுங்க. இதுக்கு டயக்ராம் கூட தேவையில்லை. இந்த பாயிண்ட்டை மட்டும் போட்டுட்டு இதை ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிங்கன்னா 3 marks ஈஸியாக வந்துடும்.
Okay, clear? Fine? Yes. Mani, hi, I am new member of our channel. Hello Mani, welcome. How are you? எப்படி இருக்கீங்க? Which grade you are? That would be more informative. Yes, so Nigilan, நல்லா இருக்கீங்களா? அவருக்கு மட்டும் தான் ஹாய் சொல்லுவீங்களா? மணிக்கு மட்டும் தான் ஹாய் சொல்லுவீங்க, எனக்கு ஹாய் சொல்ல மாட்டீங்களா? மணி எனக்கு ஹாய் சொல்கிறா, மணி வந்து நிகிலனுக்கு தான் ஹாய் சொல்கிறாரு. என்னப்பா நீங்கள் எனக்கு யாராவது ஹாய் சொல்லுங்களேன். ஓகே ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸு செட் அப்படி வந்திருக்கீங்க. ரொம்ப முக்கியமாக நல்ல விஷயம் தான். என்ன கேட்டால் நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து படிக்கும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட் இல்லை? ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறதுக்கு மட்டும் இல்லை, கரெக்டாக நம்மளை வந்து படிக்க வச்சு கொண்டு வரக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஈவன் ஐ ஹேவ் வெரி குட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நிக்கிலன், இல்லை சார் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஓகே ஓகே நிக்கிலன், நம்புகிறேன். ஓகே, ஐ பிலீவ் யூ. எஸ், மணி திருப்பி ஹாய் ஹாயின்னு இருக்காரு, ஆனால் அது யாரை சொல்கிறாருன்னு தெரில. எஸ், ஓகே நிக்கிலன், டன், செட், ஃபைன். ஓகே, ஸோ பார்த்துடலாமா? ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸை ஈஸியாக நம்ம எழுதிடலாம். அடுத்து, ஹவு டு டூ டெஸ்ட் ஃபார் ஹோமோசைகோசிட்டி ஆஃப் அ ட்ரைட் இன் பிளான்ட்ஸ். அதாவது ஒரு பிளான்ட் நீ பார்க்குற, சரியா? ஒரு பிளான்ட்டு நீ பார்க்குற டாலாக இருக்குது, ஆனால் அந்த பிளான்ட்டு வந்து என்ன ஜீனோடைப்பில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஃபீனோடைப்னு அதோட மார்ஃபாலஜியில் நீ பார்க்குற நீளமாக இருக்குது, ஓகே. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஜீனோடைப்பை சொல்ல முடியும்ல, அதுக்கு நீ க்ராஸ் பண்ணாதான் தெரியும். அது எப்படி பண்ணுறாரு பாருங்கள். அதை வந்து அதுக்கான ஒரு டெக்னிக் தான் இது பண்ணியிருக்காரு. பார்த்துருவோமா என்னங்கிறது பாருங்கள். பேசிக்காக நமக்கு வந்து வி வில் ஹேவ், இப்போ டால்னால் வைப்போம். டால்னால் என்ன இருக்கும் நமக்கு? இது ஒரு கண்டிஷன் இருக்கலாம், இது நமக்கு எல்லாம் தெரியும். ஆர் இது ஒரு கண்டிஷன் இருக்கலாம். இது ரெண்டுமே டால் தான். ஏன்னா இதில் வந்து ரெண்டுமே டாமினன்ட் ரைட்டு. ஸோ டாமினன்ட் ரைட் டாமினன்ட் அலில், ஸோ அதான் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு. இதில் ஒன்று டாமினன்ட், ஒன்று ரெசிசிவ். ஆப்வியஸ்லி நமக்கு என்ன தெரியும்? டாமினன்ட் என்ன பண்ணும்? ரெசிசிவை மாஸ் பண்ணி அதை எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணும்? டால் பிளான்ட்டை தான் என்ன பண்ணுது? அது எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு? இந்த ரேஷியோ வந்து யார் கூட க்ராஸ் பண்ணுறாரு? ஹோமோசைகஸ் ரெசசிவ் கூட க்ராஸ் பண்ணுறாரு. ஹோமோசைகஸ் ரெசசிவ் கூட க்ராஸ் பண்ணுறாரு. அப்படி க்ராஸ் பண்ணால் என்ன ஆகும்? அப்படி க்ராஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்துருவோமா? ஸோ பாருங்கள், இவ்வளோதான் விஷயம் அவங்களே போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த டீயையும் இந்த டீயையும் இந்த டீயும் க்ராஸ் பண்ண போகிறேன். க்ராஸ் பண்ணிடுவோமா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதை க்ராஸ் பண்ண என்ன ஆகும்? டி டி. இதை க்ராஸ் பண்ண என்ன ஆகும்? டி கேபிட்டல் டி ஸ்மால் டி, இதுக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி, இதுக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்போ எனக்கு கிடச்சிருக்கிற F2 ஜென்ரேஷனில் கிடச்சக்கூடிய எல்லா, இது வந்து F2 ஜென்ரேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும்லடா. ஸோ இந்த F2 ஜென்ரேஷன் கிடச்சக்கூடிய எல்லாமே யார் நமக்கு? எல்லாமே டால். அப்போ 100% டாலுங்கிறது ஈஸியாக நம்ம கிராக் பண்ணிடலாம். ஜோசப் ஜெய்சன், ஹலோ, ஹாய் சார், ஹலோ. நிக்கிலன், ஜோசப் ஹாய், டாவா படிப்போம். ஒருத்தரை விடுறது இல்லை, எல்லாம் ஃப்ரெண்டு சேர்த்து ஃபுல் படிக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க போல். ஓகே, குட், நைஸ் வைப். ஆனால் படிக்கணும், ஓகே, படிக்கணும். நீங்கள் கிளாஸ் கவனிக்கணும். நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டே இருந்துட்டீங்கன்னா அப்படி படிக்க முடியாது. ஸோ யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் த கிளாஸ் ஆஸ் வெல். கிளியர்? ஃப்ளையிங் பேர்ட், ஹலோ சார், ஹலோ ஃப்ளையிங் பேர்ட். பயங்கர இமோஜியில் பலமாக இருக்குது. ஹலோ, வணக்கம். ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த இதில் வந்து என்ன கிடச்சிருக்கு ரிசல்ட்டு? 100% நமக்கு என்ன டாலுன்னு தெரிஞ்சிடும். இவ்வளோதான் விஷயம். இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஹோமோசைகஸ்னு கண்டுபிடிச்சலாம். இப்போ வந்து ஹெட்ரோசைகஸ்னு எப்படி இருக்கும்? போடு, நம்ம டிடிடி போடு. அப்போ எப்படி வரும்? டி 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 டி. அப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, ஸ்மால் டி ஸ்மால் டி, ஸ்மால் டி ஸ்மால் டி. அப்போ இப்படி வரும்போது நமக்கு பாருங்கள் 50% டாலு, 50% ஷார்ட். அப்போ இது வந்து நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியாது. என்ன ஹோமோசைகஸ் கன்க்ளூட் பண்ண முடியாது, ஹெட்ரோசைகஸ் ஈஸியாக சொல்லிடலாம். சரியா? ஓகே. நிக்கிலன், ஃப்ளையிங் பேர்டையே கூப்பிட்டு வாங்க படிப்போம் அப்படிங்கிறது. கவின், ஹலோ கவின், ஹலோ ஹலோ. நான் உங்களை படிக்க வைக்கிறேனே இல்லையோ, நிக்கிலன் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு படிக்க வைக்கிறோம். கவின் வாங்க லேட். ஓகே நிக்கிலன், இட் இஸ் அ குட் டீட். ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் வந்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து படிக்க வைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, புரியுது. நல்ல விஷயம். பட் படிக்கணும், நீங்களும் படிக்கணும். கடைசியில் நீங்கள் கோட்டிடக்கூடாது. கரெக்டாக நம்மளுமே படித்து நம்மளுமே எல்லாத்தையும் படிக்க வைக்கிறதா டாஸ்க்கு. ஓகே, நம்ம மட்டும் படிக்காமல் எல்லோரும் படிச்சுட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்டடி அலாங், ஸ்டடி டுகெதர், பட் யூ ஹேவ் டு ஸ்டடி. தட் இஸ் ப்ரைம். கிளியர்? ஃபைன். ஓகே, எல்லாம் வைப் ரெடி ஆகிட்டீங்க போல். ஃப்ளையிங் பேர்டு படிக்கலான்ட்டாங்க. கவின் பாரதி உள்ளே வந்தாச்சு. ஜோசப், நிக்கிலன், ஆல் செட். ஐ எம் ஹாப்பி டு see this crowd. ஓகே, பழைய ஞாபகங்கள் அப்படியே வருது ஒன்றா. நாங்கள் குரூப்பாக உட்காந்து படிக்கிறது அதில் அப்படி தான் இருக்கும். ஒருத்த மட்டும் சொல்லி தருவான், மீதி உட்காந்து சொல்லி எல்லாம் கேட்டே இருப்பான்.
ஆனால் எல்லாருமே நல்ல மார்க் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி குரூப் ஸ்டடி இஸ் வெரி எஃபெக்டிவ். லைவில் தான் இருக்கேன், இப்போ தான் மெசேஜ் பண்ணுறேன். அதுக்காகவே யூ ஹேவ் டு பி இன்ட்ராக்டிவ். நீ இன்ட்ராக்டிவாக இருந்தால் தான் உனக்கு பாரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருச்சா அப்படின்னா குரூப்பாக போய் படிக்கணும். ஓகே, ஏன் நான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ பண்ண சொல்கிறேன்னா, கிளாஸ் எடுக்கும்போது பேசிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, நம்ம கிளாஸில் வந்து எம்சிக்யூ செஷன்ஸ்லாம் ரன் பண்ணுவோம். புரியுதா? எம்சிக்யூ செஷன்ஸ்னால் 1 மார்க் செஷன்ஸ் ரன் பண்ணுவோம். நாங்கள் 1 மார்க் எல்லாம் பிளான் பண்ணி இந்த 1 மார்க்கை வச்சுருவோம். உங்களுக்கு வந்து ஒரு போல் மாதிரியில் பிளான் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். அதை அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், எவ்வளோ பேர் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, எப்படி பண்ணிக்கிங்களா ஐடியா வரும். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு காம்படிஷன் ஃபீல் வரும். ஒரு ஹாப்பியாக நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் காம்படிஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான காம்படிஷன், நீங்கள் ஹெல்த்தி காம்படிஷன் மாதிரி நீங்கள் ஜாலியாக பண்ணலாம். அப்போ அதுக்காக இந்த டீம் வேணும். சரியா? ஸோ டீம் செட் பண்ணுங்கள், பட் மேக் ஷூர் யூ ஆர் கான்சன்ட்ரேட்டிங் இன் கிளாஸஸ். ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி கைஸ். ஓகே, குட். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈஸி டெக்னிக்கை வச்சு ஹோமோசைகஸ் ஹெட்ரோசைகஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதே தான் இங்கே பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. நீ இந்த டயக்ராமே அந்த பாயிண்ட்ஸ் கீவர்ஸ் எழுதினா ஈஸியாக 3 மார்க் கொடுத்துரும். இது 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகே, தே வில் ஆல்சோ எக்ஸ்பிளைன் ஹவு ஹெட்ரோசைகஸ். ஸோ ஈஸியாக 5 மார்க்கில் எழுதிடலாம். பாருங்கள், டெஸ்ட் கிராஸ் அது கிடச்சிருக்க டெஸ்ட் கிராஸ்னு சொல்கிறாங்க. இதை டாமினன்ட் ஃபினோடைப் ஹோமோசைகஸ் கிடச்சிருக்கிறது நம்ம டாமினன்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், ஹோமோசைகஸ் ரெசசிவ் கூட தே கோயிங் ஃபார் மேட்டிங். இப்போ பாருங்கள், அது யூஸ் பண்ணது F2 டால்பன்ஸ் கரெக்டாக, ஏன்னா நம்ம கிடச்சிருக்க F2 ஜென்ரேஷன் தான் இது வந்து பாருங்கள், இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை தான் நம்ம வந்து மேட் பண்ண போகிறோம். ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்காங்க. ரெசசிவ் பேரண்ட் யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் செல்ஃபிங், கரெக்ட். ஹெல்ப் சயின்டிஃபிக் பிளான்ட் இஸ் ஹோமோசைகஸ் ஹெட்ரோசைகஸ். கான்செப்ட் அவ்வளோதான். ஹோமோசைகஸை ஹெட்ரோசைகஸை கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது இப்போ பார்த்தாச்சு. அது அப்படியே நீங்கள் கீ பாயிண்ட்ஸ் எழுதிங்கன்னா வேலை முடிச்சு. ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்கடா, லிஸ்ட் அவுட் எனி 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெபிட்டம். அதுவுமே ரொம்ப ஈஸி கொஸ்டின். ப்ரைம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் தான் இது, இந்த டெபிட்டம். அவ்வளோதான். டெபிட்டம் என்ன நமக்கு தெரியும், அது இது கூட வரையணும் அவசியம் இல்லை, பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும். பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் டு ட்ரா ஆல் திஸ் லேயர் அண்ட் ட்ரா. டைம் இருந்தால் வரீங்க, இல்லைன்னா தேவையில்லை. இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. சரியா? ஸ்டோமியம்க்கு வேணும்னு சொன்னோம், இதுக்கு அவ்வளோ மேண்டேட்ரி இல்லை. ஃபங்க்ஷன் ஆஃப் டெபிட்டம் பாருங்கள். ப்ரொவைட்ஸ் நியூட்ரிஷன் டு மைக்ரோஸ்போர்ஸ், ஃபார்ம்ஸ் போலன் வால் வயஸ் ஸ்போரோபோலன், ப்ரொடியூசர்ஸ் போலன் கிட்ஸ், சப்ளைஸ் எக்ஸைன். எல்லாமே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக இல்லையா? இந்த டெபிட்டம் தான் என்ன பண்ண போகும், அதுக்குள்ளே இருக்கிற மைக்ரோஸ்போர்ஸுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஈஸி பாயிண்ட். அடுத்து, ஃபார்ம்ஸ் போலன் வால் வயஸ் ஸ்போரோசர். வாட் இஸ் ஸ்போரோபோலன்? இந்த பிளான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் ஸ்போரோபோலன், ரொம்பவே ஹார்ட். அப்போ அதை வந்து உருவாகிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? டெபிட்டம் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இது வந்து இப்போ ஒருத்தர் வந்து துரத்துறாரு உங்களை, நீங்கள் ஓடலாம். பிளான்ஸ் அப்படி இல்லை, பிளான்ஸ்லாம் ஓட முடியாது. பிளான்ஸுக்கு தெரியும் எவனாவது வருவான், எதாவது பண்ணுவான். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஜாலியாக போயிட்டுருப்போம். ஒரு இலையை பார்ப்போம், போடு பிச்சோடு, அவ்வளோதான். எதுக்கு பிக்கிறீங்க நமக்கே தெரியாது. கரெக்டாக ஈவன் வி வர் டூயிங் ஆல் திஸ் திங்ஸ். சின்ன வயசில் நாங்களும் பண்ணுவோம். இலையை பார்த்தோன்னா அது ஹைட்டாக இருந்துச்சுன்னா அப்படி ஜம்ப் பண்ணி பிடிக்கிறது, ஒரு ஃப்ளவர் வச்சு ஜம்ப் பண்ணி தட்டி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவோம். இது எல்லாமே பிளான்ஸுக்கு தெரியும். இவனுக்கு வருவானுங்க, ஏதாவது பண்ணுவானுங்க தெளிவாக அவனுக்கு தெரியும். ஸோ அதுக்காக அடாப்டேஷனுக்காக கொண்டு வந்து இது எல்லாமே. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அது உடையாது. ஸோ அதுக்கான ஒரு ஹார்ட் லேயராக உருவாக்குறது தான் இந்த ஸ்போரோபாலனின். ஸோ அடாப்டேஷன் பண்ணி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் ஸ்போரோபாலனின். ஸோ அது ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் போலன் கிட். போலன் கிட்னா என்ன, இந்த சில பிளான்ஸில் வந்து இந்த பீஸ் வந்து பாலினேஷன் பண்ணும், நமக்கு தெரியாது. அந்த பீஸ் என்ன பண்ணுன்னா வந்து ஸ்டிக் பண்ணி அந்த பர்டிகுலர் போலன்ஸ் எடுத்துகிட்டு போகும். அப்போ அது ஒட்டும் போது அந்த ஒட்டுற இடம் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கி ஏரியா, அது பேர் தான் போலன் கிட். ஸோ அது உருவாகிறதுக்கு இந்த டெபிட்டம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ எக்ஸைன் ப்ரோட்டீன் என்னென்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இந்த போலன் கெயின் வந்து வரும்போது இது எப்படின்னா, உள்ள கேமெட்ஸ் ஃபஸ்ட்டு வரணும்ல. அப்போ இந்த கேமெட்ஸ் எல்லாம் வந்து அந்த கேமெட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி இந்த போலன் கெயின் வந்து ஃபீமேல் பார்ட்டுக்கு போகணும். அப்போ அந்த ஃபீமேல் பார்ட்டுக்கு போகும்போது அந்த ஃபீமேல் பார்ட்டுக்கு இது கம்பேட்டிபிளாக இல்லையான்னு பார்க்கணும். கம்பேட்டிபிளாக என்ன அர்த்தம், எனக்கு ஏற்ற போலன் கெயின் இவன் தானா, எனக்கு இவன் வந்து நானும் இவனும் ஃபர்டிலைஸ் பண்ணலாமாங்கிற கான்செப்டில் வந்தால் மட்டும்தான் இந்த ஃபர்டிலைசேஷன் போகும். இஃப் இட் இஸ் நாட் ஆஃப் தேர் ஓன் கம்பேட்டிபிலிட்டி, எனக்கு இது செட் ஆகான்னு தெரிஞ்சால் அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த செட் ஆகிறதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை வந்து இது சப்ளை பண்ணும். ஓகே, ஸ்டிக்மா இன்ட்ராக்ஷன், ஸ்டிக்மா ஃபீமேலில். ஸோ ஒரு இன்ட்ராக்ஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணக்கூடிய எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸ் இது வந்து கொடுக்கும். ஓகே, ஃபைன். மிட் டேர்ம் தெரிக்க விடுறோம். லைவிங் பேர்ட் மிட்டம் முடித்தவங்க ஒரு குவார்ட்டர்லி, மிட் டேர்ம் பண்ண போகிறவங்க மிட் டேர்ம். நம்ம என்ன எக்ஸாம் வந்தாலும் பறக்க விட்றோம். ஓகே, பறந்தே ஆகிறவங்க மாதிரி பறக்க விட்றோம். சரியா? அடுத்து 5 மார்க்ஸ் பார்த்துருவோமா? 5 மார்க்ஸ் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், இன்னொன்று எண்டோஸ்பம் கேட்டிருக்காங்க. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ரொம்ப ஈஸி. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாருனா,
ரெண்டு பொருளை வந்து அவர் ப்ரைமரி கான்செப்ட் என்ன, ஒன்று டாமினன்ட் ஒன்று ரெசிஸ்டிவ், ஏதாவது ஒன்று வந்து இன்னொன்று மாஸ்க் பண்ணும், அதுதான் அவரோட பேசிக் கான்செப்ட். ஆனால் அதில் வர சில எக்ஸப்ஷன் தான் இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோ டாமினன்ஸ். அதில் ஒன்று தான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். பாருங்கள், ரெட் இருக்குது, ஒயிட் இருக்குது. ஸோ இதை வந்து க்ராஸ் பண்ணும்போது அவருக்கு பிங்க் கிடைக்குது. ஸோ இந்த பிங்க் என்ன பண்ணுறாரு, செல்ஃப் க்ராஸ் பண்ணுறாரு. அப்படி அவருக்கு என்ன கிடைக்கணும் அதுதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு ரெட்டு வருது, ஒரு பிங்க் வருது, இன்னொரு பிங்க் வருது, இன்னொரு ஒயிட் வருது. ஸோ இது என்ன ஆகுது சொல்கிறாரு, இந்த ரெட்டும் ஒயிட்டும் டாமினண்ட்டாக இல்லாதனால இதுக்குள்ளே ஒரு 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 பிளெண்டிங் நடந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தேர்ட் கலர் மாதிரி பிங்க் உருவாயிருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அதான் அவர் கிராசிங்கில் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் சார் எப்படி சார் பிங்க் வந்துருக்கேன்னா அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, அதை கண்டுபிடிச்சி அவர் எழுதியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு எடுத்து வந்து இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன், அவ்வளோ வச்சது. ஓகே இது நீங்களும் பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்டில் திஸ் இஸ் த திங். ஸோ தட் இஸ் த சேம் திங். ஸோ அதுக்கு ஒரு ஃபினோடைபிக் ரேஷியோ ஜீனோடைபிக் ரேஷியோ சேம். பாருங்கள், இந்த ரெட்டு 1 பிங்க், பாருங்கள் ரெட்டு 1 பிங்க் 2 ஒயிட்டு 1, கரெக்டாக அதே தான் ஃபினோடைப்புக்கும். 1 ரெட்டு 1 தான் இருக்குது, பிங்க் 2 இருக்குது, ஒயிட் 1 இருக்குது. ஸோ ஃபினோடைபிக் ரேஷியோ சரி, ஜீனோடைபிக் ரேஷியோ சரி, ரெண்டுமே சேமாக இருக்குது. இதுதான் அவரோட ப்ரைம் ஐடியா. ஸோ சியர் கால் காரன்ஸுங்கிற ஸ்டடி பண்ணார். மிராபிலஸ் ஜலபாங்கிறது ஒரு 4 o'clock பிளான்ட். ஓகே, ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள், அதெல்லாமே ஆடட் பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதும்போது வாட் வில் ஆப்வியஸ்லி டீச்சர் திங்க், ஓகே ஹீ நோஸ் சப்ஜெக்ட் கிளியர்லிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ரெட்டு ஒயிட்டை க்ராஸ் பண்ணுறாரு, பிங்க் கிடைக்குது, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் காட்டுது, அதுதான் இன்டர்மீடியட் ஃபினோடைப். திரும்ப பிளெண்டிங் நடக்குது. ஸோ ஜீனோடைப் சேம்ங்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து பாயிண்ட்ஸே எழுதுங்க. ஸோ இதை நீங்கள் இது ஃபுல்லாகவே எழுதுங்க, பிகாஸ் 5 mark நம்ம மிஸ் பண்ண முடியாது. 5க்கு ஃபுல் 5 வாங்கி தான் ஆகணும், சரியா? ஸோ நோ பிளெண்டிங் ஆஃப் ஜீன்ஸ், அலில் ஸ்டே டிஸ்கிரேட். ஸோ இந்த மாதிரி வருது. இந்த இடத்துல பிளெண்டிங் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, 2 ஜீன் தனித்தனியாக உள்ள வந்து ஏதோ ஒன்று மட்டும் காட்டல, ரெண்டுக்குமே வரக்கூடிய ஒரு இன்டர்மீடியட் கேட்டரில் வந்திருக்கிறதா நோ பிளெண்டிங் ஆஃப் ஜீன்ஸ் சொல்கிறாங்க. கலர் இங்கே கலரை மென்ஷன் பண்ணடா. நோ பிளெண்டிங் ஆஃப் ஜீன்ஸ்னால் பிங்க் ஜீன்ஸை மீன் பண்ணுறாங்க. ஓகே, நான் சொன்னது கலர். ஓகே, தட்ஸ் வை இட் இஸ் பிங்க். Fine. So allele state discrete தனித்தனி alleles இருக்கும். That is how it is staying. Confirms Mendel's law of segregation. Correct. Mendel's law of segregation பார்த்தாச்சு. So red இந்த இடத்துல defective enzyme ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த ரெட் கலர் தான் டாமினன்ட் இங்கே. ஸோ இந்த ரெட்டை வந்து ஒயிட்டால் ஃபார்ம் பண்ண முடியல. அப்போ அந்த ஒயிட்டை வந்து டிஃபெக்டிவ், ரெட்டை ஃபார்ம் பண்ண முடியாது ஒரு டிஃபெக்டிவ்ங்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம், சரி? அது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது. ஸோ பிங்க் ஃபார்ம்ஸ் டியூ டு லிமிடெட் பிக்மெண்ட், ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் ரெட் அண்ட் ஒயிட் இன் F2 ப்ரூவ்ஸ் பர்டிகுலர் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போது இந்த ரெட் அண்ட் ஒயிட் நல்லா பாருங்கள், இந்த ரெட்டையும் இந்த ஒயிட்டையும் கிராஸ் பண்ணி பிங்க் கிடைக்குது. இந்த பிங்க் செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது திருப்பியும் அதே பேரண்ட்ல கூட ரெட்டு ஒயிட்டு கிடச்சிருச்சு. அப்போது அந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படியே ஃபாலோ ஆகுதுங்கிறதையும் அவர் ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. இந்த மாதிரி ஈஸியாக எழுதிட்டா எக்ஸாம் டப்னு முடிஞ்சிடும், சரியா? அடுத்து எண்டோஸ்பெர்ம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா பாட்டனி முடிஞ்சிருச்சு. இருங்க, ஓகே. ஸோ எண்டோஸ்பெர்ம் நமக்கு தெரியும் என்னங்கிறது நான் குயிக்காக சொல்கிறேன் பாருங்கடா. நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கா, இதில் வந்து நமக்கு என்ன இருக்கும், ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்கும். ஓகே, தேர் இஸ் சம் இஷ்யூ ஹியர், ஜஸ்ட் அ மினிட், திஸ் எரேசஸ். ஓகே, ஓகே. ஸோ இங்கே வந்து நமக்கு ஆன்டிபோடல் செல்ஸ், இதெல்லாம் நீங்கள் வரணும் அவசியம் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு கான்செப்டுக்காக சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்கும், கீழே வந்து சினர்ஜிட்ஸ் இருக்குது, எக் இருக்குது, போலார் நியூக்ளியர் இருக்குது. ஓகே, ஸோ வர கேமெட்ஸ் 2 கேமெட்ஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 கேமெட்ஸ் வரும். அதில் ஒரு கேமெட் எக்கோட ஃபியூஸ் பண்ணி ஜைகோட்டாக இருக்கும். இன்னொன்று என்ன பண்ணுன்னா போலார் நியூக்ளியை கூட ஃபியூஸ் ஆகும். அப்போ போலார் நியூக்ளியில் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது, N1 இருக்குது, அண்ட் இந்த கேமெட் N. அப்போ 3 N சேர்ந்தால் 3N. அதுதான் என்ன சொல்கிறாங்க, எண்டோஸ்பெர்ம்ங்கிறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, PN எண்டோஸ்பெர்ம் சொல்கிறாங்க. ஸோ இந்த எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகணும், என்ன கண்டிஷன் நடக்கணும், ட்ரிபிள் ஃபியூஷன் நடந்திருக்கணும். கேமெட் ப்ளஸ் 2 போலார் நியூக்ளியை. ஸோ 1 + 1 + 1 3. ஸோ ட்ரிபிள் ஃபியூஷன் நடந்திருந்தால் தான் இந்த எண்டோஸ்பெர்ம் கண்டிஷன் ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த இளநீ இருக்குல்ல, அது எல்லாமே எண்டோஸ்பெர்ம் தான். ஸோ டிவைட்ஸ் பிஃபோர் ஜைகோட், ஃபார்ம்ஸ் நியூட்ரிட் டிஷ்யூ. கரெக்டாக இல்லையா? ஏன்னா ஜைகோட்டுக்கு முன்னாடி இது ஃபார்ம் ஆனால் தான் ஜைகோட் ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்க முடியும். ஜைகோட்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்கள் ஜைகோட் வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நியூட்ரிஷன் எப்போ கொடுத்து இனி கொடுத்தா என்ன, இந்த டைலாக் வரும்ல, நீ மணிமேகலை வயசுக்கு வந்தால் என்ன வராட்டின்னு, அந்த மாதிரி கான்செப்ட் அது. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் கால்ட் as நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ அண்ட் nourishes developing embryo. ஸோ அதில் 3 டைப்ஸ் இருக்குது, நியூக்ளியர், செல்லுலார், ஹெலோபியல். நியூக்ளியர்னு என்ன அர்த்தம்னா ஒரே இதுக்குள்ளே 3 அப்படியே உள்ளே வந்துடும், ஒரே இதுக்குள்ளே ஃப்ரீ நியூக்ளியர் இருக்கும். இது வந்து டிவைடராக இருக்கும், இன்னொன்று பாதி இங்கே பாதி இங்கே,
ஸோ தட் இஸ் த 3 எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். அண்ட் ஸ்பெஷல் டைப் வந்து அன்ஈவன் சர்ஃபேஸ் இருக்கும். ஓகே, இந்த அரிகானஸில் பார்ப்போம் அன்ஈவன் சர்ஃபேஸாக இருக்கிறது ரூமெண்ட் எண்டோஸ்பம். சரியா? இந்த கொஸ்டின் டிஸ்கஷனுங்கிறது இட் இஸ் நாட், ஐம் நாட் டீச்சிங் யூ, ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ த கொஸ்டின்ஸ், ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ குயிக் ரெஃபரன்ஸ், எப்படி எழுதலாம், எப்படி இந்த பாயிண்ட்ஸை கிளியர் அவுட் பண்ணி எழுதலாங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ ஏதாவது டவுட் இருக்குன்னா யூ கேன் டெல் மீ, ஐ மேக் இட் இன் டீடைல்டு மேனர். ஓகே, நத்திங் டு வரி. ஃபைன். ஸோ இதோட நம்ம பாட்னி முடிச்சாச்சு. ஸோ ஜுவாலஜி குயிக்காக பார்த்துருவோமா? பாருங்க, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் இன் இனிஷியேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் லாக்டேஷன் ஆஃப்டர் பர்த் என்னது? ப்ரொலாக்டின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களா, ஒரு மில்க் ஃபார்மேஷனுக்கு கண்டிப்பாக நமக்கு ஹார்மோன்ஸ் தேவைப்படும். அந்த மில்க் வந்து வெளியே வரணும், அந்த பர்டிகுலர் மேமரி கிளான்ஸ்லேருந்து வெளியே வரணும், பேபிக்கு போகணும்னா அதுக்கும் ஹார்மோன் வேணும். ஸோ வெளியே வர்றதுக்கு என்ன ஹார்மோன் வேணும்? ஆக்சிடோசின் வேணும். ஆனால் அந்த மில்க் ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ணுறது யார்? ப்ரொலாக்டின். கிளியர்? இந்த ஈஸ்ட்ரஜன் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த மேமரி கிளான்ஸ் டெவலப்மெண்ட்டு அதுக்கெல்லாம் தான் ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஆனால் மில்க்குன்னு வந்து அது ப்ரொலாக்டின். சரியா? தட் இஸ் ஆல்சோ கிளியர். நெக்ஸ்ட், கான்ட்ராசெப்டிவ் பில் ப்ரிவென்ட்ஸ் ஓவிலேஷன் பை. என்ன சொல்ல வராங்க? ஒரு கான்ட்ராசெப்டிவ் பில் எப்படி வேலை செய்யுது அவ்வளோதான் கேட்குறாங்க. அது வந்து எப்படி பண்ணுது? இட் இஸ் கோயிங் டு பிளாக் ஃபிலோபியம், நோ, இன்ஹிபிட் ரிலீஸ் ஆஃப் FSH இன் LH. ஸ்டிமுலேட்டிங் வராது, ஸ்டிமுலேட் பண்ணால் ஓவிலேஷன் நடந்துடும். காசிங் இமீடியட் டீஜென்ரேஷன் அதெல்லாம் பண்ணாது. ஓகே, ஓவரால் டிஸ்டர்ப் பண்ணாது. இது என்ன பண்ணுன்னா FSH LHயும் கம்மி பண்ணும். FSH LH கம்மி பண்ணிச்சுன்னா அந்த ஓமுக்கு தேவையான ப்ராசஸ் எதுவுமே நடக்காது. அண்ட் இட் இஸ் கோயிங் டு இன்ஹிபிட் வாட்? ஓவிலேஷன். That is a very simple concept. அடுத்து, in which mode of reproduction variations are seen? ஓகே, நம்ம பாருங்க, வேரியேஷன் ஒரு சேஞ்ச் எப்படி பார்க்கலாம், எதில் பார்க்கலாம்? நாம் எல்லாமே மனுஷங்க தான், ஆனால் நான் வித்தியாசமாக இருக்கேன், நீங்கள் வித்தியாசமாக இருக்க பார்க்குறீங்க. அப்போ அந்த வேரியேஷன் என்னால் வருது, எந்த ரீப்ரொடக்ஷனை பார்க்கலாம்னா செக்ஷனில் பார்க்க முடியாது. ஏன்? ஏன்னா இந்த ஒரே செல்லு தான் டிவைட் ஆகுது. அது வந்து அதே செல்லு தான், வேற ஒரு கேரக்டர் உள்ளே வரல, அதே பேரண்ட்ஸில் டிவைட் ஆகுது. அப்போ எப்படி வேரியேஷன் வரும்? ஸோ வேரியேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி ஆர் நில். ஸோ அது வந்து செக்ஷுவல் வராது. பார்த்தினோஜெனசிஸும் அதே தான், வித்தவுட். அண்ட் அதாவது ஒரு ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் ஒரு எக் உருவாகுது. அதாவது அந்த பர்டிகுலர் இதுக்கு மதரை டிபெண்ட் பண்ணி மட்டும் வளருதுன்னா அது என்ன சொல்லுவாங்க? பார்த்தினோஜெனசிஸ். அப்போ அங்கேயுமே ஒரே ஒரு கேரக்டர் தான். ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் அ திங். ஸோ அப்போ அடுத்து யார் வருவா? செக்ஷுவல் ஷுட் பி த ஆன்சர். ஏன்னா செக்ஷுவலில் தான் நமக்கு 2 பேரோட கேரக்டர்ஸ் உள்ளே வராங்க. மேல் ஃபீமேலுங்கிற கேரக்டர் கான்செப்ட் உள்ளே வருது. அது மூலமாக நமக்கு ஒரு திங் கிடைக்கிது. இட்ஸ் கால்ட் அ செக்ஷுவல். ஓகே, ஸோ போத் என்பி இஸ் ஆல்சோ ராங். அடுத்து, த ஆண்ட்ரஜன் பைண்டிங் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை. ஓகே, ரொம்ப ஈஸி. ABP அப்படின்னா என்ன சார்? அதாவது நமக்குள்ள இந்த பர்டிகுலர் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் இருக்குது, தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்குள்ள சர்டோலி செல்ஸ்னு ஒரு செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் என்ன பண்ணுன்னா ஆண்ட்ரஜன் பைண்டிங் ப்ரோட்டீன் ரிலீஸ் பண்ணும். எதுக்கு சார்? இந்த ஆண்ட்ரஜன் பைண்டிங் ப்ரோட்டீன் என்ன பண்ணுன்னா டெஸ்டோஸ்டெரானை சர்டோலி செல்ஸ்குள்ளே கொண்டு வந்து அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்கு? நமக்கு நல்லாவே தெரியும், டெஸ்டோஸ்டெரான் இருந்தால் தான் மேல் கேமெட் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த மேல் கேமெட் ஃபார்ம் ஆகிறதுக்கு டெஸ்டோஸ்டெரான் வேணுமா? அந்த டெஸ்டோஸ்டெரான் யார் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறா? ABP. அந்த ABP யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? சர்டோலி செல்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் சர்டோலி செல்ஸ். அவ்வளோதான். கிளியர்? நெக்ஸ்ட், மேட்ச் column 1 with column 2 and select the correct option. ஓகே, மினி பில்ஸ், சஹேலி, non-medicated IUD, Lippi's loop, hormone releasing IUD, multi-load, copper releasing, oh sorry, that is wrong. Hormone releasing is LNG, copper releasing is multi-load. So my answer should be, okay, so what is the answer? It should be D3, C2, B4, A1, sorry, A1, B4, correct? A4, B1, C2 and D3. Yes, this is the answer. We have got it. Fine. ரொம்ப ஈஸிடா. மினி பில்ஸ்னா பில்ஸ் கேட்குறாங்க. சஹேலி வந்து ஒரு பில், கரெக்டாக? மினி பில் வேண்டாம், பில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம லக்னோ CDRI சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சக்கூடிய ஒரு பில்லு தான் இந்த சஹேலி, கரெக்டாக? அது ஒன்று. நான் மெடிக்கேட்டட் ஐயூடினா, ஐயூடிங்கிறது இன்ட்ராயூட்ரன் டிவைஸ். இந்த ஐயூடியில் தான் என்ன இல்லை கண்டிப்பாக நமக்கு தேவையான பொருள் இல்லை. ஸோ இட் கம்ஸ் அண்டர் வாட்? எஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ லிப்பிஸ் லூப். ஹார்மோன் ரிலீஸிங், ஹார்மோனை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஐயூடி. இப்போ இந்த இன்ட்ரா யூட்ரின் டிவைஸ் நான் வைக்கிறேன்னா ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். இப்போ இந்த LNGங்கிறது இந்த இடத்துல ஹார்மோன், லெவனாஜெஸ்ட்ரான் சொல்லுவோம். அந்த ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுறதுனால ஐயூடி. காப்பர் ரிலீசிங் ஐயூடி தான் மல்டி லோடு. இந்த மல்டி லோடு, காப்பர் டி, இது எல்லாமே இதில் வந்துடும். காப்பர் ரிலீசிங் ஐயூடியில் வந்துடும். ஸோ இது எல்லாமே காப்பரை ரிலீஸ் பண்ணுது. ஓகே, இஸ் த கிளியர்? ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபைன். நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் போயிடுவோமா? பாருங்கள். ஸோ ரைட் அபவுட் த அவுட்டர் லேயர் ஆஃப் எம்ப்ரியானிக் மெம்பரேன்.
ஈஸியாக இது எல்லாமே. நமக்கு தெரியும் நம்மளை சுற்றி நிறைய மெம்பரேன்ஸ் இருக்குது. கோரியான், ஆம்னியான், யோக் சாக், அலன்டாய்ஸ், நிறைய லேயர்ஸ் இருக்குது. அதில் அவுட்டர் மோஸ்ட் லேயர் யார்? கோரியான். அப்போ இந்த கோரியான் ஏன் சார் அவ்வளோ முக்கியம்? ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கோரியான் தான் பிளாசென்டாவை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சார் பிளாசென்டாவை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? ஏன் பிளாசென்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாசென்டா தான் என்ன பண்ணுது? மதருக்கும் பேபிக்கும் இருக்கிற கனெக்ஷனை உருவாக்குது. பேபிக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அது எங்கேருந்து போகும்? பிளசென்டாலேருந்து தான் போகும். நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், வேஸ்ட் ரிமூவல் எல்லாமே எங்கேருந்து போகும்? பிளசென்டா. அப்போ அது பிளசென்டா வந்து ரொம்ப முக்கியம். அது உருவாக்குறது யார்? நத்திங் பட் திஸ் கோரியான். ஓகே, அந்த கோரியானுங்கிறது இதுதான் அந்த கோரியான். ஓகே, இந்த லேயர் தான் கோரியான். இந்த லேயர்லேருந்து உருவாகக்கூடிய இதுதான் பிளசென்டா. கேன் யூ see that? அதில் நூல் மாதிரி இருக்கா? இது பிளசென்டா, இதில் நூல் மாதிரி இருக்கா? இது பேர் பிளசென்டல் வில்லை. நத்திங் பட் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் ஹெல்ப்ஸ் இன் த ப்ரொட்ரூஷன். அவ்வளோதான். ஸோ இதை பற்றி எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக பாயிண்ட்டை கரெக்ட் பண்ணிடலாம். அடுத்து, வாட் இஸ் ப்ராஸ்டாட்? இட் இஸ் வெரி ஈஸி. அது பிரித்தா போதும். ப்ராஸ்டாடைட்டிஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறா? சம்திங் வித் என்சென்டிட்டிஸ் ஆர் டைட்டிஸ் நத்திங் பட் இட் இஸ் லைக் இன்ஃப்ளமேஷன், வீங்கிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த ப்ராஸ்டேட் யாரை மீன் பண்ணுறாங்க? ப்ராஸ்டேட் கிளாண்ட். அப்போ இந்த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ப்ராஸ்டேட் கிளாண்ட் இஸ் கால்ட் as ப்ராஸ்டாடைட்டிஸ் and can lead to difficulty in urination. That is also very easy answer. அடுத்து, வாட் இஸ் அப்போலைசிஸ்? ரைட் அபவுட் தியர் சிக்னிஃபிகன்ஸ். அப்போலைசிஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம எதில் பார்க்கலாம்? டீனியா சோலியமில் பார்க்கலாம். இந்த டீனியா சோலியம்ங்கிறது ஒரு ப்ரைமரியான ஒரு வெக்டர் தானே. இது என்ன பண்ணும்? ஒரு வார்ம் மாதிரி தான். இது நேராக ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே போகும். அந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே போய் அது வந்து வளரும்போது அதுக்கு தெரியும் அதோட இன்ஃபெக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணும். அப்போ அதுக்கு வந்து 3 பார்ட்ஸ் இருக்குது பாருங்க. இங்கே ஒன்று ஸ்கோலக்ஸ், இன்னொன்று நெக்கு, இன்னொன்று ப்ரோக்ளாட்டிட்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ளாட்டிட்ஸில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரோக்ளாட்டிட்ஸ் பேர் தான் கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ். இது என்ன பண்ணும்? அந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே இருந்து அது உடைய ஆரம்பிக்கும். அந்த ப்ரோக்ளாட்டிட்ஸ் அங்கேருந்து உடஞ்சு அது வந்து அந்த ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டா வழியாவோ இல்லை எந்த ஹோஸ்ட்டோ அந்த ஹோஸ்ட்டோட எக்ஸ்க்ரீட்டா வழி வெளியே போகும். அப்போ அந்த ஹோஸ்ட் என்ன பண்ணும்? இப்போ அது வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்போ அந்த வெளியே வந்து இந்த ப்ரோக்ளாட்டிட்ஸ் வந்து ஈஸியாக இன்னொரு ஹோஸ்ட்டுக்குள்ளே ஏற ஹெல்ப் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். எப்படி விவரமாக இருக்கானுங்க? உள்ள அவன் பாடியவே அவன் பிச்சு வெளியே அனுப்பி அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறான். அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே, அவன் போயிட்டான். இருந்தாலும் என் கூட்டம் வளரணுங்கிறவங்க என்ன பண்ணுறான்? வச்சுட்டு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போகலாம். ஸோ எந்த அளவுக்கு விவரமாக இருக்கானுங்க? பிகாஸ் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ், அவனோட மியூச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வை தி டு ஆல் திஸ் திங்ஸ். ஓகே, அதே தான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் அட் போஸ்டீரியர் எண்ட் ஷெட் பை அப்போலைசிஸ். அந்த ப்ராசஸ், அந்த கட்டாகிற ப்ராசஸ் பேர் தான் அப்போலைசிஸ். சிங்லி ஆர் இன் குரூப்ஸ். ஹெல்ப்ஸ் இன் இடி, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டு செகண்டரி ஹோஸ்ட். கரெக்டாக இல்லையா? அந்த பிக் வந்து என்ன பண்ணும்? வேஸ்ட்டு சாப்பிடும்போது அந்த வேஸ்ட் வழியாக இட் கேன் ஈஸிலி கெட் இன் டு இட். அவ்வளோதான். எய்ட்ஸ் இன் லைஃப் சைக்கிள் கண்டினியூஷன். அப்போ உள்ளே போனால் அந்த பிக்குள்ளே போனது என்ன ஆகும்? இன்னொரு லைஃப் சைக்கிள் ஆரம்பிச்சிடும். அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கடா. சர்வைக்கல் கேன்சர் டயக்னோசிஸ். ஓகே, the question is nothing but cervical cancer-ஓட write any 2 studies that diagnosis cervical cancer. ஓகே, ரொம்ப சிம்பிள். cervical cancer-ஐ வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணலாம்? இது எல்லாமே ரொம்ப ஈஸி பாயிண்ட்ஸ். எல்லாமே நம்ம டே டு லைஃப் நமக்கு தேவை. எல்லாமே எல்லா ஒரு காமன் லேமனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். பார்த்துருவோமா? டயக்னோசிஸ் பாருங்கள். ஒன்று பிஏபி ஸ்மேர், ஒன்று ஹெச்பிவி டெஸ்ட். சரி, பிஏபி ஸ்மேர்னா என்ன? ஒன்றும் இல்லை, நல்லா கேட்டுக்கோங்கடா. இந்த சர்விக்ஸ்னு ஒரு ரீஜன் இருக்கா, வெஜனாக்கு மேலே இருக்கும். அந்த ரீஜனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன ஸ்பேச்சுலா, ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரி இன்சர்ட் பண்ணி அந்த செல்ஸை வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுப்பாங்க. அந்த செல்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த செல்ஸை வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது கேன்சர் கலையும் கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் ஹெச்பிவி. ஓகே, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு சொல்லுவோம். அந்த வைரஸ் அங்கே இருக்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த செல் அது இருக்குன்னா ஓகே, அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அது ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட். அடுத்து இமேஜிங். வேறு என்ன பண்ணலாம்? சார் எக்ஸ்ரே எடுக்கலாம். அந்த எக்ஸ்ரேல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முழமரி எதாவது கண்டுபிடிச்சிடலாம். சிடினா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இதே எக்ஸ்ரே தான். ஆனால் மல்டிபிள் ரேஞ்சில், மல்டிபிள் ஷார்ட்ஸ், மல்டிபிள் டைரக்ஷன்ஸ், மல்டிபிள் ஆங்கிள்ஸில் கிடைக்கும் போது இன்னும் பெட்டரான வியூ இருக்கும். அது ஒன்று. எம்ஆர்ஐ நமக்கு தெரியும், மேக்னெட்டிக் யூஸ் பண்ணி பண்ணுறது. பெட் ஸ்கேனுங்கிறது இப்போ எல்லாருமே பண்ணுறது தான். கேன்சர் டெஸ்ட்டுக்கு ப்ரைமரியாக பண்ணக்கூடிய கன்ஃபர்மேஷன் ஸ்கேன் தான் பெட் ஸ்கேன். இந்த பெட் ஸ்கேனில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்டிகுலர் டிஷ்யூ, அந்த பர்டிகுலர் பகுதியில் என்ன நடக்குது, எப்படி அந்த டிஷ்யூக்குன்னு ஒரு செல் இருக்குமா, அந்த செல்லுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குமா, அது ப்ராப்பராக நடக்குதா இல்லையாங்கிறது கண்டுபிடிச்சாங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ ஒரு செல்லுக்கு இவ்வளோ ரிலீஸ் பண்ணும், இப்போ இந்த செல்லு இவ்வளோ இருக்கணும், அந்த இடத்துல செல்லு 50 இருக்க வேண்டிய இடத்துல 100 இருக்குது, அப்போ அங்கேயே ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்போ செல்லோட பயோகெமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பார்ப்பாங்க. அந்த செல்லு வந்து இவ்வளோ ரிலீஸ் பண்ணுது, ஆனால் ஜாஸ்தி ரிலீஸ் பண்ணுது, அப்போ அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது. ஸோ அதான் இந்த பெட் ஸ்கேன். தட் இஸ் டு கன்ஃபார்ம். ஓகே, அதுதான் ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குது? ரேடியேஷன் தெரப்பி, கீமோதெரப்பி. ரேடியேஷன் தெரப்பி என்ன? நம்ம ரேடியேஷனை ரேஸை அனுப்பி அந்த செல்ஸை டார்கெட் பண்ணி பிச்சு வீசுகிறோம்.
அதுதான் ரேடியேஷன் தெரப்பி. ரொம்ப சிம்பிள். ஏன்னா கேன்சர்னால் என்ன எல்லாத்துக்கும் தெரியும் தானே. கேன்சர் ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு செல் வந்து ஓவராக மல்டிப்ளை ஆகும். அதுக்கான மல்டிப்ளிகேஷன் டைமை தாண்டி மல்டிப்ளை நிறைய இருக்கும். அப்போ நமக்கு அவ்வளோ தேவையில்லை. அப்போ அது மற்ற செல்லுக்கு வளரக்கூடிய இடத்தையும் கொடுக்கறது இல்லை, அதுவும் இறந்து போகிறது இல்லை, அதே இடத்துல நின்று வளர்ந்துட்டே போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன பண்ணும், அதை வந்து ரிமூவ் பண்ணும். அதுக்கு தான் இந்த ரேடியேஷன் தெரப்பி. ஓகே, அப்போ அந்த எக்ஸ்ட்ரா க்ரோவான செல்ஸை டார்கெட் பண்ணி கொண்டுரும். That is what we call it as radiation therapy. And chemotherapy is similar to that. You send chemicals and you get it called as chemotherapy. அவ்வளோதான் விஷயம். கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? இது எல்லாமே ஈஸியாக எழுதிடலாம். சரியா? ஈஸி கொஸ்டின்ஸ் எல்லாமே. கொஞ்சம் நம்ம யோசிச்சு காமனாக யோசிச்சா ஈஸியாக எழுதிடலாம். ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? That is also again easy. Okay, 3 marks பாருங்கள். How is polyspermy avoided in humans? ஓகே சார், பாலிஸ்பர்மினா என்ன? ஒன்றும் இல்லைடா, நமக்கு தெரியும் டிப்ளாய்ட் கண்டிஷன் ஜைகாட் வரணும்னா கேமெட் ரெண்டுமே 2 ஹேப்ளாய்ட் கேமெட்ஸாக இருக்கணும். மேல் கேமெட் ஒரு ஹேப்ளாய்ட், ஃபீமேல் கேமெட் ஒரு ஹேப்ளாய்ட், சேரும்போது டிப்ளாய்ட் ஜைகாட். இவ்வளோதான் கதை. இப்போது ஃபீமேல் கேமெட் ஹேப்ளாய்ட், 2 மேல் கேமெட் வருது, ஒரு 3 மேல் கேமெட் வருது, ஒரு 10 மேல் கேமெட் வருது. 10 + 1 13 or 10, so 10 + 1 11 or 10 + 2 12 அந்த மாதிரி கொண்டு போக முடியாது. பிகாஸ் பை நேச்சர் இட் இஸ் லைக் ஆல்வேஸ் டிப்ளாய்ட். அப்போ அந்த டிப்ளாய்ட் கண்டிஷன் வரணும்னா ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான் அந்த ஓமை ஃபர்டிலைஸ் பண்ணும். ஆனால் ஸ்பெர்ம்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது ஃபுல் ஸ்பீடில் வருவாங்க. ஓகே, ஸ்பெர்ம்ஸ் டுவோர்ட்ஸ் எக் வரும்போது ஃபுல் ஸ்பீடில் வருவாங்க. அப்போ ஆக்சுவலி இட் இஸ் அ ஃபேட். ஃபீமேல் ஒரு கெமிக்கல் வந்த காரணம், அந்த கெமிக்கல் மூலமாக ஏதாவது ஒரு ஸ்பெர்ம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் ஆகும். அது அட்டாச் ஆகும்போது அந்த ஸ்பெர்மை மட்டுமே உள்ளே எடுத்து ஃபர்டிலைஸ் பண்ணி மீதி ஸ்பெர்ம்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடும். ஏன்னா பிளாக் பண்ணலன்னா பல ஸ்பெர்ம் உள்ள வந்து ஃபர்டிலைசேஷனில் இஷ்யூ வரும். அந்த கண்டிஷன் பேர் தான் பாலிஸ்பெர்மி. பாலி மெனி ஸ்பெர்மி ஸ்பெர்ம்ஸ். ஸோ மெனி ஸ்பெர்ம்ஸ் உள்ள ஃபர்டிலைசேஷன் என்ட்ராக ட்ரை பண்ணும்போது அந்த கண்டிஷன் சொல்லுவாங்க பாலிஸ்பெர்மின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பாலிஸ்பெர்மி என்ன பண்ணும், நம்ம ப்ரிவெண்ட் பண்ணியே ஆகணும். அப்போ அது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு மெக்கானிசம் இருக்குது. அந்த மெக்கானிசம் தான் நம்ம என்ன படிக்க போகிறோம். சரியா? ஸோ என்ன ஆகும்னா, உள்ள ஒரு ஸ்பெர்ம் வந்துடுச்சு. ஸோ உள்ள ஸ்பெர்ம் வந்த உடனே அந்த கிரானுவல்ஸ் ஒன்று இருக்கும்டா, வி கால் திஸ் அஸ் கார்டிக்கல் கிரானுவல்ஸ். ஓகே, என்ன சொல்லுவோம், கார்டிக்கல் இந்த மாதிரி கிரானுவல்ஸ் இருக்கும் ரவுண்டாக. ஓகே, யூ கால் தம் as கார்டிக்கல் கிரானுவல்ஸ். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, நேராக போய் அந்த ஸ்பெர்ம் வந்து அந்த அவுட்டர் லேயர் ஒரு இடத்துல பைண்ட் ஆகுமா, அந்த பைண்ட் ஆகிற இடத்துல உடச்சி விட்ரும். எல்லாத்தையும் உடச்சி விட்ரும். அது எல்லாத்தையும் உடச்சி விட்டா ஸ்பெர்ம் பயன் பண்ண முடியாது. நீ திடீர்னு உள்ளே வர, நீ வந்து கிளாஸுக்கு லேட்டாக வர, சரியா? சும்மா ஃபார்ஸே ஒரு ஹைப்பர் சினாரியோ, நீ கிளாஸுக்கு லேட்டாக வர. ஸோ சம் ஆஃப் யுவர் டீச்சர் இஸ் வெயிட்டிங் தேர். He's standing there with this door, holding the door. ஓகே, நீ உள்ளே வர ஃபஸ்ட்டு வந்து உள்ளே தப்பிச்சிட்டேன். செகண்ட் ஒன்றும் லேட்டாக வந்துருக்கான். அப்போ அதுக்குள்ளே ஏற்ற முடியாது. ஸோ டப்புன்னு இப்படி க்ளோஸ் பண்ணுறாரு, டோரவே காணோம். அந்த மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ வரும்போது என்ன ஆகும், அவன் என்ன பண்ணால் உள்ளே வர முடியாது. ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக அந்த கிரானுவல்ஸ் எல்லாமே எக்ஸைட் ஆகி ஒரு ஃபர்டிலைசேஷன் கோன் மாதிரி உருவாயிரும். அப்படி உருவாகும்போது அது சுற்றி இருக்கிற மெம்பரன்ஸ் எல்லாமே உடஞ்சி வீசி போயிடும். அப்போ ஸ்பெர்ம் வந்தாலும் நிற்கும், எப்படா உள்ளே போகிறோம் தெரியாமல் நின்றுருக்கும். Clear? That is what it is called as polyspermy. Here, after fertilization, cortical granules release contents, form fertilization membrane around ovum, act as a barrier to other sperms, prevents polyspermy. அவ்வளோதான் விஷயம். கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டாக நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக எழுதினாலே போதும், ஈஸியாக மார்க் எடுத்தோம். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ரைட் அபவுட் எக்ஸோஜினஸ் பட்டிங் வித் எக்ஸாம்பிள். அப்படின்னா என்ன அர்த்தம், பட்டிங் நமக்கு தெரியும், ஒரு அப்படியே அழகாக மொட்டு மாதிரி வளரப்போகுது. என்னது, ஒரு ஏசெக்ஸ் ரிப்ரொடக்ஷன் ஃபார்ம் தான். அது ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு பட் அப்படியே உருவாகுது. அப்போ இந்த பட்டை வந்து எக்ஸோஜினஸ்ங்கிறாங்க. what do you mean by exogenous? வில் கேட்கணும். சி பட் ஃபார்ம்ஸ் அவுட் சைட் த பேரண்ட் பாடி. அவ்வளோதான், எக்ஸோ அவுட் சைட். இந்த ஐடியா மட்டும் வைங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். அப்புறம் அப்படியே பாயிண்ட்ஸ் ட்ராக் பண்ணுங்கள். எதனால் வருது, ஆம்பிள் ஃபுட்டு ஜாஸ்தியாக இருக்கிறனால. ஓகே, எனக்கும் இப்போ இருக்குது, என் குட்டிக்கும் இருக்குது, போடு ஒரு பட்டிங்கை போடு, எக்ஸோஜினஸ் பட்டிங். ஓகே, அண்ட் இந்த எக்ஸோஜினஸ் பட்டிங்னா எப்படி, நல்லா பாருங்கடா. இதுதான் ஒரு பர்டிகுலர் இது. இப்படி நீங்கள் வரைகிறீங்கன்னா, இமேஜின் திஸ் இஸ் த ஸ்பீஷியஸ், திஸ் இஸ் ட்ராங் ஆக்சுவலி. இன்னும் வை, நல்லா பாருங்கள். இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, இதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் வேணும். நல்லா நினைச்சுக்கோங்க, இதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் வேணும். இந்த பேரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கேவிட்டி, அந்த ஸ்பேஸ் வந்து அது ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்க்கும் கண்டினியூ ஆகணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, த பாடி லியூமன் ஹேஸ் கனெக்டட் டு த பேரண்ட் கேவிட்டி. அதாவது இந்த பட்டோட பேரண்ட் கேவிட்டிக்கு இருக்கக்கூடிய அதே லூமனும் இது கனெக்ட் ஆகிருக்கும். கனெக்ட் ஆகணும்னா தப்புன்னு அர்த்தம், சரியா? அண்ட் என்ன புஷ்ஷாகி வெளியே வரும், அப்படியே உடச்சிட்டு வரும்போது ஃபஸ்ட் என்ன வரும், எக்டோடர்மும் எண்டோடர்ம் லேயரும் புஷ் பண்ணி வெளியே வரும் அப்படிங்கிறாங்க.
எக்டோடர்ம் எண்டோ நமக்கு தெரியும் 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்குது, எக்டோ எண்டோ மீசோடர்ம்லாம் இருக்குன்னு தெரியும். ஸோ அதில் எக்டோ எண்டோ புஷ் பண்ணி அந்த லேயர்ஸை ஃபார்ம் பண்ணி இதை உருவாக்கும். அப்புறம் என்ன ஆகும், மவுத் உருவாகும், டென்டிகல்ஸ் உருவாகும். அதுக்கப்புறம் எல்லாம் வளர்ந்தாச்சு, இந்த தனியாக வாழ்ந்துப்பன்னு சொல்லி டிட்டாச் ஆகி இட் இஸ் லிவ்ஸ் இண்டிபெண்டன்ட்லி. திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் எக்ஸ்டென்ஸ் பட்டிங். ஈஸிலி வில் கெட் குட் மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் கோரியானிக் வில்லை சாம்பிளிங்? ரொம்ப ஈஸி. நம்ம ஆல்ரெடி கோரியானிக் வில்லை சார் எங்கேயோ பார்த்து இப்போ தான் பார்த்தோம் பாருங்கள். I can show you. Yes. So கோரியானிக் நமக்கு தெரியும் என்னென்னு, பிளாசென்டாவில் அந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொன்னால் அது பேர் தான் கோரியானிக் வில்லை. சார் அதை வச்சு என்ன பண்ணலாம், அதை வச்சு ஒரு பேபியோட ஜெனட்டிக் கண்டிஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு பேபிக்கு வந்து ஏதாவது ஒரு ஜெனட்டிக் இஷ்யூ இருக்குது, ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்குன்னா ஈஸி நம்ம கிராக் பண்ணிடலாம். பாருங்கள், ப்ரீநேட்டல் டெஸ்ட் இஸ் டன் இன் ஏர்லி ப்ரெக்னன்சி. ப்ரீநேட்டல் அதாவது குழந்தை வரக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய இந்த ப்ரீநேட்டல் டெஸ்ட்டை பண்ணிடலாம். கலெக்ட் செல்ஸ் ஃப்ரம் கோரியானிக் வில்லை. பிளசண்டால இருக்கக்கூடிய கோரியானிக் வில்லை அப்படிங்கிற இதுலேருந்து நமக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக செல்ஸை ரிமூவ் பண்ணலாம். அந்த செல்ஸை வச்சு அந்த செல்ஸை நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணும்போது ஏதாவது ஒரு அப்நார்மலிட்டி இருக்குன்னா அந்த அப்நார்மலிட்டி எந்த கண்டிஷனுக்குங்கிறது கிராஸ் செக் பண்ணி நம்ம ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். Clear? So they are doing this. See, எப்படி பண்ணுறாங்க, done via vagina or abdomen. So vaginal மூலமாக or abdomen மூலமாக என்ன பண்ணுறாங்க, they are collecting the cells used to detect genetic disorders, example Down syndrome. இது ஒரு பாயிண்ட். ஓகே, அண்ட் அடுத்து, performed between 10 to 13 weeks of pregnancy, provides earlier diagnosis of chromosomal abnormalities. இவ்வளோதான்டா விஷயம். ஸோ இப்படி வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி வரக்கூடிய இன்னொரு டெக்னிக் பேர் தான் ஆம்னியோசென்டசிஸ்ன்னு சொல்லுவோம். சார் ஆம்னியோசென்டசிஸ்னால் என்ன, இந்த ஆம்னியோசென்டசிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னது, ஆம்னியோசென்டசிஸ் ஹேவிங் அ ஸ்டாட்யூட்டரி பேன். ஆம்னியோசென்டசிஸ் ஹேவிங் அ ஸ்டாட்யூட்டரி பேன் அப்படின்னா என்ன சார், ஆம்னியோசென்டசிஸ் நம்ம இந்தியாவில் பண்ண முடியாது. எதுக்கு பண்ண முடியாது, அது என்ன ஜெண்டர், பிறக்க போகிற குழந்தை என்ன ஜெண்டர் நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஆம்னியோசென்டசிஸ் பண்ண முடியுமா, முடியாது, பண்ணக்கூடாது, கிரிமினல் ஒஃபென்ஸ். அது ஆம்னியோசென்டசிஸ் பண்ணலாம், ஆனால் அந்த ஆம்னியோசென்டசிஸ் குழந்தை என்ன ஜெண்டர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணால் தப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆம்னியோசென்டசிஸ் கேன் ஆல்சோ பி டன் டு ஐடென்டிஃபை த குரோமோசோமல் டிசபிலிட்டிஸ். ஒரு குழந்தைக்கு ஒரு குரோமோசோமல் ஜெனட்டிக் கண்டிஷன் இருக்குன்னா அது எப்படி தெரிஞ்சுக்கலாம், இந்த பர்டிகுலர் ஆம்னியோசென்டசிஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஆம்னியோசென்டசிஸில் என்ன தெரிஞ்சுக்க கூடாது, அந்த குழந்தை என்ன ஜெண்டர்னு தெரிஞ்சுக்க கூடாது. அதனால தான் அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, பழைய காலத்தில் ஆம்னியோசென்டசிஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி ஜெண்டரை கண்டுபிடிச்சிருவாங்க, மேலாக ஃபீமேலானு. என்ன பண்ணுவாங்க, ஃபீமேலுக்கு ப்ரைம் டைமில், அதாவது ஓல்டர் டைம்ஸில் என்ன இருக்குன்னா ஒரு த்ரெட் இருக்கும் ஆல்வேஸ், ஃபீமேல் இன்ஃபான்டிசைடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, தே ஆல்வேஸ் ஃபெல்ட் தெம் ஆஸ் பர்டன் அண்ட் தே யூஸ் டு கில். ஹவு டம்ப் ஆர் லைஃப் ஸ்டைல் வாஸுங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த டைமில் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அப்படியே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா அது ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, ஃபீமேல்னு கண்டுபிடிக்கிறாங்க, கொண்டுறாங்க. நீ கண்டுபிடிச்சாதானே கொள்கிற, குழந்தைய வரக்க முடியாதானே கொள்கிற, நீ கண்டே பிடிக்காத அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆம்னியோசென்டசிஸ்க்கு ஸ்டாட்யூட்டரி பேன் வச்சானுங்க. ஓகே, தட்ஸ் வாட் இஸ் ரிட்டன் ஹியர். ஸோ என்ன பண்ணுறாங்க, ப்ரிவென்ட்ஸ் ஃபீமேல் ஃபீட்டிசைட், மெயின்டைன்ஸ் ஜெண்டர் ரேஷியோ. ஒரு ஃபீமேல் ஃபீட்டிசைடை கம்மி பண்ணுறதுனால மேல் ஃபீமேல் ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். மேல் மட்டும் இருக்குது, ஃபீமேலே இல்லை, ஒரு ஃபீமேல் மட்டும் இருக்குது, மேல் மட்டும் இல்லை. அப்போ அந்த ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும்னா 2 ஜெண்டரும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் ஆல்ரெடி ஒரு பேலன்ஸ் இல்லாமல் தான் வருது. அந்த டைம் நான் பாட்டுக்கு ஒரு ஜெண்டர் அழிச்சிட்டே இருக்கேன்னா தப்பு தானே அது. ஸோ அது ஏன் பண்ணுறோம், ஆம்னியோசென்டசிஸ் வந்து நமக்கு எடுக்கணும். கிளியர்? அண்ட் ஸ்டாப்ஸ் மிஸ்யூஸ் ஆஃப் மெடிக்கல் டெக்னாலஜி, ப்ரொடெக்ட்ஸ் அன்பார்ன் கேர்ள் சைல்டு. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிறக்காத ஒரு பெண் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு இந்த ஆம்னியோசென்டசிஸ் இருக்கக்கூடாது. கிளியர்? ஆம்னியோசென்டசிஸ் ஆன் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கக்கூடாது. Encourages gender equality, correct? Should be allowed only for medical purposes, not sex detection. That is a medical purposes. பார்த்தியா போட்டிருக்கான் பார்த்தியா, அப்புறம் என்ன அர்த்தம், குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸை ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபர்கியூசன் ரிஃப்ளெக்ஸ். வாட் யூ மீன் பை தட்? அதாவது ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு நிறைய ரிஃப்ளெக்ஸ் நடக்கும். ஃபார் சே, இந்த ரிஃப்ளெக்ஸ் என்னென்னா சர்விக்ஸும் வெஜைனாவும் டைலேட் ஆகும். இன்னும் ஈஸியாக சொல்கிற பாருங்கள், இந்த குழந்தை வரும்போது ஹெட் பகுதி தான் வரும். ஓகே, கால் வந்துச்சுன்னா கால் அப்படியே ரெண்டாக இப்படி ஆயிரும் கால். ஸோ கால் அப்படியே பிடிச்சி இழுக்க முடியாது. கால் வரும்போது நமக்கு கால் ஃப்ளெக்சிபிள் தானே. ஸோ கால் அப்படி இப்படி புஷ் ஆயிரும், பின்னாடி புஷ் ஆயிரும். அப்போ தலை வழியாக வரும். தலை எப்படி போக முடியாது, ரவுண்டாக தான் இருக்குது. ஸோ தலை வழியாக வரும்போது அந்த சர்விக்கல் பார்ட்டிக்கில் வந்தோன்னு ஒரு அடி கொடுக்கும்.
cervical பார்ட்டில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். ப்ரெஷர் கொடுக்கும்போது சர்விக்ஸ்க்கு தெரிஞ்சிச்சு, ஓகே சம்மன் இஸ் கமிங் அவுட், ஸோ ஹேவ் டு பி ரெடி. அப்போ என்ன பண்ணுவானுங்க, அந்த இதை வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க, அந்த புஷ் பண்ணக்கூடிய மெக்கானிசம் ட்ரிகர் பண்ணுவாங்க. அது என்ன ஆகும், நேராக போய் ஆக்சிடோசின் ஃபஸ்ட்டு அந்த ட்ரிகர் பண்ணுற அந்த மெக்கானிசம் பேர் தான் ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். அப்படின்னா இந்த குழந்தை வந்து வெளியே வரப்போகுது, குழந்தை எல்லாம் ரெடியாக இருக்குது, ஸோ அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு சர்விக்ஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்து சர்விக்ஸ் என்ன பண்ணும், ஓகே வெஜைனா எல்லாத்தையும் திறந்து ரெடியாகிறதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஸை இனிஷியேட் பண்ணுறது, அது பேர் தான் ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். ஸோ ரிஃப்ளெக்ஸ் இனிஷியேட் ஆகிடுச்சா, அந்த ரிஃப்ளெக்ஸ் இனிஷியேட் ஆன உடனே ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிறது யார், ஆக்சிடோசின். இந்த ஆக்சிடோசின் எங்கே ரிலீஸ் ஆகுது, நியூரோ ஹைப்போஃபைசிஸ், நமக்கு தெரிய போஸ்டீரியர் ரிலீஸ் ஆகுது. இது என்ன பண்ணும், அந்த இடத்துக்கு யூட்ரஸ்க்கு வந்து ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்கும். நமக்கு தெரியும் யூட்ரஸில் தான் யார் இருக்கா, இந்த பேபி இருக்கா. அப்போ இந்த பேபி வந்து யூட்ரஸில் இருந்து அந்த ஹெட் மூலமாக சர்விக்ஸ் ப்ரெஷர் கொடுக்குது. அப்போ அந்த யூட்ரஸ் கம்ப்ரஸ் ஆயிடுச்சுன்னா பேபி அழகாக வெளியே வந்துடும். அப்போ அது கம்ப்ரஸ் ஆகணும்னா ஆக்சிடோசின் என்ன பண்ணும், யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்ஸை இனிஷியேட் பண்ணும். அது அந்த புஷ், அந்த யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்ஸை இனிஷியேட் பண்ணும்போது அந்த பேபி அப்படியே புஷ் ஆக பார்க்கும். பேபி ஃபர்தராக புஷ் ஆக கான்ட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகும். கான்ட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆக என்ன ஆகும்னா ஆக்சிடோசின் பின்னியும் ஜாஸ்தி ஆகும். ஓகே, ஆக்சிடோசின் ஜாஸ்தியாக யூட்ரைன் கான்ட்ராக்ஷன் ஜாஸ்தி பண்ணுது, யூட்ரைன் ஜாஸ்தியாக திருப்பி ஆக்சிஜன் ஜாஸ்தி ஆகுது. இது ஒரு லூப் மெக்கானிசம் சொல்லுவோம், பாசிட்டிவ் லூப் மெக்கானிசம். ஸோ இந்த மாதிரி அப்படியே சுற்றி கான்ட்ராக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக குழந்தை அழகாக வெளியே வரும். So oxytocin causes strong contractions, leads to expulsion of baby and we call it as parturition. அப்போ இதை கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறாங்க, Ferguson reflex இதனால் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. Got it? Is it easy? So we have covered the final things. And last question, 5 marks. So we're going to discuss the sexually transmitted disease caused by bacteria and their symptoms. அவ்வளோதான் விஷயம். இதோட அந்த 5 முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டேப்லர் காலம்ஸும் முக்கியம்டா. பாக்டீரியாவில் கேட்டுக்கான அடுத்து வேறு எதாவது இருந்தால் அதில் கேட்போம். சரியா சார், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே fine. So it's also very simple. Gonorrhea, syphilis, chlamydiasis, lymphogranuloma, venereum. இந்த 5 கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது எல்லாமே ஈஸி தான்டா, நீங்கள் ஒன்ஸ் படித்தா மட்டும் போதும். இதில் பாரு, gonorrhea, Neisseria gonorrhea, syphilis, Treponema pallidum, chlamydiasis, Chlamydia trachomatis, lymphoma Chlamydia trachomatis. ஸோ எப்படி படிக்கலாம், gonorrheaக்கு Neisseria gonorrhea ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். chlamydiasisக்கும் lymphogranulomக்கு ரெண்டுக்குமே சேம் தான், Chlamydia trachomatis தான் வருது. அண்ட் syphilisக்கு Treponema pallidum, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல கேளுங்க, இப்போ எய்ட்ஸ் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்துச்சு, அதே மாதிரி பழைய காலத்தில் எய்ட்ஸ் வர முடியல, யார் ரொம்ப ப்ரைம் டைமில் இருந்ததுன்னா சிஃபிலிஸ். யார், Treponema pallidum காஸ் பண்ணது. ஓகே, ஸோ ஏதாவது ஒரு இடம் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சி இஃப் யூர் கோயிங் ஃப்ரம் ஹியர், லைக் ஒரு ரூட் எடுத்திங்கன்னா பல்லடம்னு ஒரு இடம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஸோ ரிமெம்பர் சம்திங் லைக் தட், பல்லடம், சிஃபிலிஸ், சம்திங் லைக் தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஓகே, ஸோ Treponema pallidum ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த பல்லடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நத்திங் எல்ஸ் ஹியர். ஓகே, ஜஸ்ட் அ கீவேர்ட். ஸோ இந்த எய்ட்ஸுக்கு எப்படி நம்ம ஹெச்ஐவி ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? ஏன்னா அந்த ஹைப் அப்படி, எய்ட்ஸ் ஹெச்ஐவி அதுக்கு ரிலேட்டடே இல்லை, ஆனால் எய்ட்ஸ் ஹெச்ஐவி ஞாபகம் வச்சுருக்கோம். அதே மாதிரி சிஃபிலிஸ் வந்து ஒரு காலத்தில் பயங்கர ப்ரைம் கண்டிஷனாக இருந்த ஒரு 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 எஸ்டிஐ கண்டிஷன் அது. அப்போ அதுக்கு வந்து யார், Treponema pallidum. அப்போ 2 ஹைப் இருக்குது, ஒன்று ஹெச்ஐவி எய்ட்ஸு, இன்னொன்று Treponema pallidum சிஃபிலிஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே மாட்டீங்க. சரியா, நாங்கள் அப்படி ஞாபகம் வச்சுருக்கோம். ஸோ அது காஸ் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஸ் எல்லாமே இது அப்படியே ரீட் பண்ணால் ஈஸியாக கொடுத்துரும். ஸோ திஸ் இஸ் த ப்ரைமரி திங் ஆஃப் அ பேசிக் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன். ஃபைன். ஸோ இது வந்து எப்படி நீங்கள் எழுதணும், என்ன கொஸ்டின்ஸ் என்ன கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி கேட்பாங்கிற ஐடியா கொடுத்துருக்கோண்டா. நெக்ஸ்ட் செஷன்ஸில் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸை கலெக்ட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி, ஆனால் அந்த கொஸ்டின்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரி ஐ எம் ஹாப்பி தட் பீப்புள் ஆர் ஹியர் டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். ஸோ இதை பேஸ் பண்ணி எவ்வளோ கொஸ்டின் சிமிலராக வந்திருக்குங்கிறது நம்ம பார்ப்போம். டிஸ்ட்ரிக்ஸை கம்பேர் பண்ணி எவ்வளோ கான்செப்ட் வந்திருக்கிறது நம்ம ஈஸியாக டீகோட் பண்ணிடுவோம். சரியா, ஸோ கைஸ் do not miss this exam. கிரேட் இண்டியன் பேட்டில் நடக்குது நமக்கு எப்போ, July 27. கோயம்புத்தூர், சென்னை, ட்ரிச்சி, திருநெல்வேலி. QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். டாப் ஸ்கோரர்ஸ்க்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு 20,000 வர்த்தான ப்ரைஸ் கிடைக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எஸ்டிமேஷன், நீங்கள் எங்கே இருக்கீங்கிறது கண்டுபிடிங்க. ஓகே ஃபைன். So make sure our teachers are also representing, not me, we are not coming, but few teachers are coming, they are coming to meet you. உங்களை மீட் பண்ணி உங்களுக்கான ஒரு டிஸ்கஷன் செஷன், ஒரு கரியர் கைடன்ஸ் செஷன் பிளான் பண்ணிக்காங்க. ஸோ அதை அண்டர்கோ பண்ணுங்கள், உங்களுக்கான டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அது எங்கே நடக்குது, சென்னையில் மட்டும் நடக்குதுடா, கிருஷ்ணசாமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடக்குது. மார்னிங் 10 AM ஸ்டார்ட் ஆகும். சரியா, ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இது எல்லாமே பாருங்கள். லுக் அட் அவர் கைஸ். ஓகே, so make sure you're following us on Instagram, Facebook, WhatsApp, Telegram. We'll get updates. WhatsApp community ரொம்ப முக்கியம்டா.
உங்களுக்கு தேவையான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே நாங்கள் அதில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அதை ஈஸியாக எடுத்துக்கோங்க. அந்த நோட்ஸை படிச்சுட்டு என்ன பண்ணலாம், உங்களுக்கு அந்த கிளாஸ் ஞாபகம் வந்துடும். நீங்கள் கிளாஸ் கவனிச்சிங்கன்னா அந்த கிளாஸ் சொல்ல அந்த நோட்ஸ் ஞாபகம் வரும். அப்போ அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டு ஈஸியாக படித்து கிராக் பண்ணிடலாம். சரியா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். வில் மீட் another session. Okay, bye bye.